இந்த வீடியோவில் நான் உங்களை 29 பேர் கொண்ட பெரிய குழுவோட ரொம்ப பாதுகாப்பாக கேரளா திருவனந்தபுரத்தில் உள்ள தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைஞ்ச அகத்தியர் மலைக்கு அகத்திய மாமுனியை தேடி கூட்டிகிட்டு போக போகிறேன். இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு அற்புதத்தை காட்ட போகிறேன். வானுயர்ந்து நிற்கிற இந்த அகத்தியர் மலை சிகரத்தில் தெரிகிற தியான கோலத்தில் இருக்கிற அகத்தியரை காட்ட போகிறேன். நீங்களும் அகத்தியரை பார்த்தா உங்களுக்கும் அவர் காட்சி கொடுத்தாருன்னா மறக்காமல் அகத்தியருக்கு அரோகரா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ எப்போதும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதோட நோக்கம் முழுசாக என்னோட அனுபவத்தை நான் பார்த்து வியந்த இயற்கையை உங்களுக்கும் கடத்துறது தான். அதனால் பொறுமையாக நேரம் எடுத்து முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவனந்தபுரத்தில் இருந்து போனக்காடு செக் போஸ்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து வால்வந்தோல் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து நீங்கள் காரில் ஓன் வெஹிக்கிள்லாம் வந்தால் உங்களை செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இப்போ செக் பண்ணாங்க. எங்கள் டிக்கெட்லாம் வாங்கி செக் பண்ணிவிட்டு வழியில் யானை நிற்கிது, யானையை பார்த்துருக்கீங்களா, காரில் போகிறீங்க பிரச்சனை இல்லை, பைக்கில் போகல, யானையை கண்டோம் அப்படின்னு கேட்டாப்புல நம்ம ஆளுக்கு பீதி ஆகிட்டாங்க. பார்ப்போம், யானை இருந்தால் காமிக்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 பேரோட போய்கிட்டு இருக்கோம் நம்ம பொதிகை மலைக்கு அகத்தியரை தரிசனம் பண்ணுறதுக்கு. முன்னாடி வந்து ஒரு 26 பேர் கொண்ட ஒரு வேன் போயிடுச்சு. இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் காரில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம டிரைவர் ப்ரோ தான் கொஞ்சம் பயப்படுறாரு, ஏன்னா கார் அவரோட பாருங்க. நார்மலாக சொல்லியிருந்தா இந்த மாதிரி இருக்காது. யானை இருக்குன்னு சொல்ல ஒரு பயம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போயிட்டு இருக்கோம். அதுலேயே இருக்கீங்க நீங்கள். உங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லையா? கார் முக்கியம். எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் வாட்டுக்கு போயிருப்போம். யானை நிற்கின்னு சொல்லிவிட்டாப்புல, அதான் அந்த ஓரத்தில் கூட நிற்க வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். பாருங்க, முன்னாடி ஒரு அண்ணன் பைக்கில் போயிட்டு இருக்காரு பாருங்க. இப்போதைக்கு எங்களுக்கு அவர் தான் வந்து காவல் தெய்வம் போய்கிட்டு இருக்காரு. எது வந்தாலும் அவர் பார்த்துக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ண போறாருன்னா பிரேக் அடிச்சு நின்று நம்மளை முன்னாடி ஓட்ட விடுவார். புல்லட் பாண்டி மாதிரி போயிட்டு இருக்காரு. நல்ல இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆமாம் ஆமாம், இந்த இடத்துல இருந்து இங்கே பாருங்க மக்களே. மரத்தை உடச்சு போட்டிருக்கு, ரோடே பிளாக் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா, ரோடே பிளாக் பண்ணியிருக்கு. மரமே கிடக்கு. எந்த பஸ்ஸும் அதுக்கப்புறம் வரலன்னு நினைக்கிறேன். பொதிகை ஹோட்டல் வந்தாச்சு. அந்த பெரிய வேன்லையும் இந்த கார்லையும் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட என்னோட 29 பேர். நம்ம டீம் வந்து எல்லாருமே காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கேவே நம்ம வந்து காலை சாப்பாடும் மதியானத்துக்கும் ஆர்டர் பண்ணிட்டோம் ஏற்கனவே. சார், சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர். அம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சூப்பராக இருக்கு சார். சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆப்பம் கடலைக்கறி சூப்பர் சூப்பர். பாருங்க, இவர் தான் ஓனர், ஐயா தான் ஓனர். பாருங்க, நம்ம 29 பேர்த்துக்கும் இந்த மாதிரி பார்சல் பண்ணிட்டாங்க. இது சாம்பார், சாப்பாடு, காய்கறியோட எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. அம்மா ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க, வளைச்சவள சுடுறாப்புல. பொதிகை ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எல்லாரும் மதிய சாப்பாடும் எடுத்துக்கிட்டு சாம்பார் சாப்பாடு அது உங்களுக்கு சாப்பிடும்போது காமிக்கிறேன். எடுத்துகிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். இப்போ நேராக போனால் அகத்தியர் இருப்பார் கீழே அடிவாரத்துலேயே. அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம செக் போஸ்ட்டை நோக்கி நடப்போம். செக் போஸ்ட்டில் மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஆதார், இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு பிளாஸ்டிக் செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 10:30 ஆச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 7:30க்கு தான் லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்தார். அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. புதிய ஹோட்டல்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து செக் போஸ்ட்டுக்கு போகணும். அகத்தியர் கோவிலுக்கு வந்தாச்சு. சிவனும் அகத்தியர் இருப்பாங்க. 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சிவன் இருக்கார், சூப்பராக இருக்கார். இன்றைக்கி நம்ம வந்து மார்ச் 23 வரோம், சரியா? திங்கக்கிழமை. தண்ணி இருக்குது பாருங்கள், ஓரளவு தண்ணி இருக்குது குடிக்கிற மாதிரி. இந்த மார்ச் எண்டில் வந்து இந்த அகத்தியர் மலை எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு. அந்த போகிறாரு பாருங்கள், சுகுமார் ப்ரோ. இவர் போன தடவை நம்மளோட அக்டோபரில் வந்தார். அகத்தியரை பார்க்கவே முடியலை, ஏன்னா பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ, அகத்தியர் மலை வீடியோ. அவ்வளோ மிஸ்ட்டு, அதனால் சுத்தமாக அந்த பொங்கலாப்பாறையில் ஏற முடியலை. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக அவரை கூட்டிகிட்டு போய் அகத்தியரை காமிச்சிடணும். 2வது தடவை வராரு நம்மளோட எப்பயும் வர்ற முத்துமாரி அம்மா ஐயா 2 பேரும் வராங்க பாருங்க. இன்றைக்கி முத்துமாரி அம்மாவுக்கு அகத்தியரை காமிச்சு விட்டுறணும். என்னம்மா? ஆமாப்பா, ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு அது கனவுலே இருந்தது.
நிஜமாயிடுச்சு இன்னைக்கு. இந்த சீசனில் இந்த மார்ச் ஏப்ரல் மேல என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஈரப்பதம் இருக்காது. அதனால் வந்து அட்டைகள்கிட்ட இருந்து விடுதலை. எனக்கு வந்து போன அக்டோபரில் கிடச்ச அட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 30-40 அட்டை கிடச்சிச்சு. எனக்குமே அப்படித்தான், எல்லாத்துக்குமே ஆறிடுச்சு. ஆனால் வந்து எனக்கு மட்டும் இன்னும் அலர்ஜியாகவே இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், செக் போஸ்ட் வந்தாச்சு. இனிமேல் நம்ம ப்ரொசீஜரை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். பிளாஸ்டிக் செக் பண்ணுவாங்க, ஆதார் கார்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, அஃபிடவிட்டு, டிக்ளரேஷன் இதெல்லாம் காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியதான். 2 பக்கெட்டும் அகத்தியர் வரவேற்கிறாரு. செக் போஸ்ட் வந்தாச்சு. நம்ம அகத்தியர் மலை வந்தால் தவிர்க்க முடியாத ஒரு ஆள் தனுஷ்மயன். கை கொடுங்க. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மார்ச் 23 திங்கட்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 29 பேரோட அகத்தியர் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். பாருங்க, நம்ம மக்களை பாருங்க. அகத்தியருக்கு சூப்பரா இந்த 29 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அகத்தியரை பார்க்க வச்சுட்டு வரப்போறோம். இந்த 2 கைடு தான் நம்மளோட வராங்க. பாருங்க, 11:30க்கு கிளம்புறோம். நாங்கள் தான் லாஸ்ட்டாக போகிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 29 பேர், அதில் வந்து 3 லேடிஸ். ஓகேவா, எல்லா வயசுக்காரவங்களும் இருக்காங்க, 65 வரை இருக்காங்க. இன்றைய நாளில் நம்ம கூட்டம் தான் பெரிய கூட்டம். போய் அதிரமலை கேம்பை நிறைக்க போகிறது நம்ம தான். பாத்தியலா, குழந்தையாவே மாறிட்டாரு பாருங்க. அவன் வேலுமணி சார். முட்டாய் நான் என்ன கேட்டேன், இவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. மலேசியா சிங்கப்பூர் போற மாதிரி கொண்டு வந்திருக்காரு பாருங்க லக்கேஜ். வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேலதான் நம்ம எதிர்பார்க்கிற கிளைமேட் இங்க வரும். எவ்வளவு பெரிய மரக்கொட்டை பாருங்க. மரக்கொட்டைன்னு சொல்லுவீங்களா உங்க ஊர்ல? ட்ரெயின் பூச்சி. ஆமா, நாங்க ட்ரெயின் பூச்சி இல்லாட்டி மரவட்டைன்னு சொல்லுவோம். ட்ரெயின் பூச்சி, உலக்கா பூணுன்னு எல்லாம் சொல்லுவோம் நாங்க. என்ன சொல்லுவீங்க? உலக்கால் பூணும்பாங்க. உலக்கால் பூணுவா? அப்படின்னா அந்த உலக்கால் பூச்சி, இந்த உலக்க குத்துறாங்கல்ல நெல்லு, ஆமா, அது மாதிரி இருக்குமா, அது காலு. உலக்கால் பூச்சி. உலக்கால் பூச்சி. ப்ரோ வந்து விழுப்புரம், சரியா? அதனால மரக்கொட்டை. இவர் வந்து திருப்பூர். ஆமா, உலக்கால் பூச்சி. வழக்கால் பூச்சி. நம்ம குரூப்ல வந்து தமிழ்நாட்டில் இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க. அதனால ஆளுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்ம கத்துக்கலாம் இங்க. போடுங்க. என்ன எடுக்கிறீங்கன்னே தெரியல. உங்களோட மெடிசன் யாரோட எடுத்தாரு? அப்ப நான் சொன்னேன் அது வரைக்கும் நம்மளோட வர்ற 29 பேரையும் உங்களுக்கு நான் வந்து அறிமுகம் பண்ணிக்கிட்டே வரேன், சரியா? இவர் வந்து தர்மன் சார். தர்மன் சார். எங்க இருந்து வரீங்க சார்? திருப்பத்தூர் சார். திருப்பத்தூர்ல இருந்து வரேன் டிஸ்ட்ரிக்ட். நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பேர் இறங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி போனோம். இவர் வந்து என் பேரே வச்சிருக்காரு பாருங்க, நிர்மல். இவர் பேரும் எந்த ஊர் ப்ரோ? பாண்டிச்சேரி. சூப்பர். செல்வகுமார் அண்ணன் சென்னையில இருந்தா. சென்னை அண்ணன். சென்னை. பூபதி அண்ணன். அண்ணா எங்க இருந்து வரீங்க? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை. சூப்பர். நந்தகோபால் சார் ஆவடியில இருந்து வராப்ப. இங்க பாருங்க, இவர் வந்து குச்சி முட்டை எடுக்க மாட்டார் போல இருக்கு. எனர்ஜிக்காக வச்சிருக்கேங்க. வேலுமணி சார். வேகமா பாத்துக்கோங்க மக்களே, இன்னைக்கு லேட்டா வர்றதுக்கு காரணம் இவர் தான், சரியா? வீட்டில் யாராவது இவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா திட்டுங்க அவரை. ஆனால் கரெக்டாக நான் வந்து இறங்க நம்ம நண்பர்கள் அங்கிருந்து என்னை கூட்டிட்டு காரில் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து இப்போ நடக்க விட்டுருக்காங்க. ஆமாம், 7:30க்கு தான் வந்தார். ஆமாம், கரெக்டான டைமுக்கு வருவோம். இல்லை நாங்கள் 7:30 நோட் பண்ணிக்கோங்க. 7:30க்கு வந்து அகத்தியர் மலை வர்றதில்ல என்னென்ன ஒன்று கஷ்டம்னா, சென்னையில இருந்து இங்கே வரணும், இங்கே வந்து ஒரு இடத்துல தங்கணும், தங்கி அடுத்த விடிய காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு இன்னொரு வண்டியை பிடிச்சி போனக்காடு வரணும், அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நடக்கணும். இங்கே வந்தால் இங்கே செக்கிங்னு சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வர்றக்குள்ளேயும் அப்பாடா அப்படின்றது. ஜெயச்சந்திரன் லண்டன்ல இருந்து அகத்தியர் மலைக்கு வர்றாரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய ப்ரிப்பேராக இருப்பாரு. நம்ம குரூப்பில் வராரு. நம்ம குரூப்பில் வராரு. அது ரொம்ப முக்கியமான. இவர் வீடியோ பார்க்கலன்னா வந்திருக்க மாட்டேன். அதுதான் நானே இவருடைய வீடியோ பார்த்து தான் நானே புக் ஆனேன். ஜெயச்சந்திரன் சார் ஃப்ரம் லண்டன். சூப்பர். நேட்டிவ் என்ன சார்? தமிழ்நாட்டில் மதுரை. சூப்பர். நம்ம செல்வமாலம்மா ஐயா காரைக்குடியில இருந்து. ஆமா, சூப்பர். ஆமா, நம்ம ஏரியா பக்கத்து ஏரியாக்காரவங்க. ரொம்ப சந்தோஷம். காரைக்குடியில இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்திருக்காங்க. நம்ம வந்து பாருங்க, ஆவடியில இருந்து முத்துமாரி அம்மாவும் ஐயா வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம செல்வம்பாலம் ஐயா அம்மாவும் அப்பாவும் 2 வெள்ளையங்கிரி. வெள்ளையங்கிரி. அப்ப வீட்டுல இருக்க மாட்டீங்க?
நிர்மல் கூட வரல நிறைய போய்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து சாரதாம் ஒரு தடவை நிர்மல் கூட்டிட்டு போங்க. வெள்ளியங்கிரிக்கு எனவே ஒரு ஆள் சாரதாம் கூட்டி போகணும். அது இப்படி போனா ஜாலியா தானே இருக்கு. வீட்டுல இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு, இது ஒரு ஜாலியா இருக்கு. பாத்தியலா, வீட்டுல இருக்கிற பொண்ணுமாரி எல்லாம் கேட்டுக்கோங்க. வீட்டுல இருந்தா கஷ்டமா இருக்கு. அவங்கள தொந்தரவு பண்ணாம இருப்போம்ல, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நாங்க இப்ப நீங்க வெளியே வந்துட்டு அவங்க ஜாலியா இருப்பாங்க 2 நாள். அவங்க ஜாலியா இருப்பாங்கல்ல. ஒரு ஆன்மீக பயணமா இருக்கு நிர்மல். அதனால வந்து கொஞ்சம் வயசானவங்களும் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வாரம் இல்ல மாசத்துல ஒரு 2 வாட்டியாவது ஒரு மாதிரி இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து நடந்துட்டு இருந்தோம்னா நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், தெம்பா இருக்கும். சூப்பர் சூப்பர். மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம கடவுளை நம்பி போறதுனால கடவுள் நம்ம கைவிட மாட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்பிக்கை, உடல் வலிமையும் மன தைரியத்தையும் இதை நமக்கு கொடுப்பாரு. கண்டிப்பா. நம்ம வந்து அகஸ்தியரை பார்க்க போறோம். அகஸ்தியர் வந்து நமக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம மேல மலை மேல ஏற்றி அவரை தட்டி நல்லபடியா கீழே இறக்கி கொண்டாந்து சூப்பரா பொறுப்பு. அவரோட கட்டளை இல்லாம நம்ம இதுல ஏற முடியாது. கண்டிப்பா. அதனால இதுல வந்து ஹெல்த்தும் இருக்கு, நம்பிக்கையும் ஸ்ட்ராங் ஆகுது. நம்மளுக்கு கடவுள் கண்டிப்பா நம்மளை கூட்டி போவாரு, கூட்டி வந்து விட்டுருவாருங்கிற நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங் ஆகுது பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஹெல்த் நல்லா இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஆமா, ரொம்ப நன்றி. பாருங்க ஐயா முகத்தை காமிங்க. போறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு நல்ல திருப்தியா இருக்குன்னு எங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில வராரு. 4 இடம் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராரு. 4 இடம் வராரு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேர்ந்து போற ஒரு பாக்கியம் கிடைக்குதுல்ல. அதான் எத்தனை பேர் வீட்டுல மனைவிகள் எல்லாம் கணவர்கள் விடுறாங்கன்னு தெரியல. அதான் சார் சேர்ந்து போற பாக்கியம் கிடைக்குதுல்ல. ஆமா, இங்க இருங்க ஒருத்தர் புலம்புற, இங்க இருங்க ஒருத்தர் புலம்புற பாருங்க. விட்டுட்டு நிம்மதியா வந்துருக்கீங்க. ஆனந்தி சென்னை கோயம்பேடு. சூப்பர் சூப்பர். நீங்க தனியா வந்திருக்கீங்களா? சென்னை சென்டர். சூப்பர் கோயம்பேடு. இந்த வாங்கிக்கோங்க, அண்ணன் கொடுக்குறாரு பாருங்க. அகத்தியரை பார்க்க போனா எல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கு ஒரு குரூப்பா ஒரு 20 பேர் வரும்போது? சூப்பரா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ட்ரெக்கிங். ட்ரெக்கிங்கே தெரியாது. சூப்பர் சூப்பர். உங்க கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. உங்களுக்கு பாருங்க எவ்வளவு பேர் கிடைச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆமா, அன்எக்ஸ்பெக்டட். சரவணன் சார். சார் வாய் ஃபுல்லா முட்டாய் வச்சிருக்காரு பாருங்க. இப்போ கொடுத்தாருல ஒருத்தவர். சரவணன் சார் ஃப்ரம் சென்னை. பேச முடியல, அவ்வளோ வள்ளி போட்டார் வாயில. சரவணன் சார் சென்னை. நான் ராகவன் மடிப்பாக்கம். ராகவன் சார் மடிப்பாக்கம். சிவகுமார் ஃப்ரம் சென்னை. சிவகுமார் சார் சென்னை. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ நிர்மல் சார். ரொம்ப நன்றி சார். டிராவல் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நல்லா பண்ணிருக்கீங்க. செப்டம்பர்ல இல்ல இப்பெல்லாம் எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஆமா தொண்டு செய்யறது வந்து பெரிய பாக்கியம். எனக்கெல்லாம் இப்படி ஒரு கிடைச்சது பெரிய பயம். ஆமா, இந்த மாதிரி பாக்கியம் வந்து 100ல ஒருத்தர் தான் கிடைக்கும். நீங்க ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இவ்வளோ இருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு குடும்பமா போய்கிட்டு இருக்கோம், இறங்கிட்டு இருக்காங்க. ஆமா, எப்படி இருந்துச்சு தரிசனம்? நல்லா இருந்தது. சூப்பரா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க சென்னை. சென்னை. சூப்பர் சூப்பர். சென்னையில நாங்க ஆடி. தரிசனம் சூப்பரா. தரிசனம் சூப்பரா. தண்ணி சூப்பரா வருது. தண்ணி பிடிச்சிக்கலாம். ஆமா, லத்தி மோட்டா வந்தாச்சு. கொடூரமான வெயில். இப்போவே எல்லாம் நனைஞ்சாச்சு வேர்வையில். அந்த எல்லா மாதங்களும் வருவேன், வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதத்தில் அகத்தியர் மலை எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் கண்டிப்பாக. லத்தி மோட்டா வெயில் எப்படி இருக்குது? வெயிலா ஊத்துது லைட்டா. சூப்பரா இருக்குண்ணே. என்ன வெயிலா? நடக்கிறதுக்கு ஏற்கவே மாட்டேன். இவ்வளோ நேரம் வெயில் நடந்து வந்தோம், இப்போ கொஞ்சம் காட்டுக்குள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் இந்த மாதிரியே நிழலாக இருந்துச்சுன்னா நடக்க வசதியாக இருக்கும். ஜோதிமணி சாரை பாருங்க. என்னோட பயணம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு? உங்களோட பயணம் பண்ணுறது தான் சூப்பராக இருக்கு. கடைசி வரை இருந்து கூட்டிகிட்டு போவோம். அது நீங்கள் ஒரு ஆள். ரொம்ப நன்றி சார். வெயில் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் வந்து எல்லா அருவிகள்லையுமே தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது. தண்ணி வந்து சூப்பராக வருது. ரொம்ப வரல, குளிக்கிற அளவுக்கு வரல, தண்ணி குடிக்கிற அளவுக்கு வருது. பொறுமையாக கூட்டிகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அதிரமலை பேஸ் கேம்ப் வந்து நம்ம 6 மணிக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 6 மணிக்கு தான் பிளாக் டீயும் பஜ்ஜியும் எடுத்து வைப்பாங்க. அகத்தியர் மலைக்கு ஏற்கனவே 2 தடவை வீடியோ போட்டிருக்கோம். சரியா, வீடியோ வந்து சேனலில் இருக்குது.
எக்ஸசைஸும் கூட பாடி வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் நீங்கள் செப்டம்பர் அக்டோபர்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பிச்சுக்கிட்டு இருக்கும். எப்பயுமே மழைக்காடுகள் வந்து அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது, அழகு தான். எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். ஆனால் இப்போ நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துட்டோம். உங்களுக்கு அருவியோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய்கிட்டு இருக்க பாதையிலே இதான் கொஞ்சம் பெரிய அருவியாக இருக்குது. நல்லா தண்ணி வருது, கீழே நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த அருவியில் கயிறு போட்டிருக்காங்க பாருங்கள். போன தடவை வந்தப்போ கயத்தை பிடிச்சிட்டு போனோம். இப்போ பாருங்கள் தண்ணி சுத்தமாக இல்லை, ஆனால் ஏதோ ஒரு அளவுக்கு சவுண்டு கேட்குற அளவுக்கு தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்த இடம் பாருங்கள், இப்படி ஆகிப்போச்சு. இந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியாமல் கிராஸ் பண்ணுவோம். இப்போ தண்ணி இவ்வளோ தான் வருது பாருங்கள். மெதுவாக பொறுமையாக போகிறோம், ருசிச்சு போய்கிட்டு இருக்கோம். என்ன சார் நம்ம ஊர்ந்து போகிறோம்? ஆமாம் ஆமாம். இந்த அட்டை பார்த்தீங்கல்ல, மரவட்டை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அது எங்களோட வந்திருந்தாலும் ஏன் தாண்டி போயிருக்கேன். என்ன சார், நம்ம காரைக்குடி தம்பதியர்கள் வந்து பழிச்சிருச்சு போல் 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீம் எல்லாரும் குளிக்கிறாங்க போல இருக்கு. சீசன் டைமில் வந்து வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக தண்ணி கிடக்கும். நம்ம சுகுமாரன் ப்ரோ, இவர் சென்னையில இருந்து வராரு. சரியா ப்ரோ, உங்க பேரு? சீனு, சென்னை. உங்க பேருண்ணே? கணேஷ்குமார், தூத்துக்குடி. சூப்பர் சூப்பர்ண்ணே, சூப்பர். எல்லாரும் நம்ம டீம் தான். எல்லாரும் குளிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, நம்ம கார்த்தி ப்ரோ பாருங்க, யோகா பண்ணிக்கிட்டு இருக்காரு. தண்ணி கொஞ்சம் வந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. நானும் குளிக்க போறேன் போயிட்டு. மற்ற நாளில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சீசன் டயத்தில் மான்சூனில் இது ஃபுல்லாக நீச்சல் குளம் மாதிரி தண்ணி கிடக்கும், நல்லா குளிக்கலாம். ப்ரோ குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கீழே வானவில் தெரியுது பாருங்க, வானவில். சொர்ணம் ஐயாவும் செல்வாம்பி அம்மா பயங்கரமாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல், வேற லெவல். நல்லா ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. மக்களே, நம்ம வந்து இதுக்கு அப்புறம் அட்டையாருக்கு போவோம். அட்டையாருக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபால்ஸ்ல சூப்பரா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. குளிக்கிற அளவுக்கு வருது. நம்ம மக்கள் எல்லாருமே குளிச்சாச்சு. நம்ம டீம் எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க, நம்ம ஆவடி முத்துமாரி அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னையா சொன்னேன், இங்கிட்டு இறங்காத, உட்காரியா, உட்காந்து போயா. நம்ம டீமு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த இடத்துல குளிச்சு ஆடி பாடி சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ எல்லாரும் கிளம்பிட்டோம், திரும்ப மலையேற போகிறோம். நம்ம பொதிகை ஹோட்டலில் மதிய சாப்பாடு வாங்கியிருந்தோம் எல்லாத்துக்குமே, 29 பேர்த்துக்கும். இங்கே வந்து குளிச்சோம்ல, குளிச்சுட்டு பக்கத்துலேயே சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு? சூப்பராக இருக்கு, அருமை. சார் உங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்களா? நம்ம ஊர் சாப்பாடு சூப்பரா இருக்கு. வாங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். திரும்ப வந்து நம்ம அட்டையாரை தாண்டி அப்படியே நடக்க போகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 5:30-6 மணிக்கு தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு குரூப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க, நல்ல குளியல். இங்கே பாருங்க, இங்கே குளிச்சுட்டு எந்திரிக்கவே இல்லை பாருங்க, அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு இந்த உணவு தந்தது வந்து நிர்மலுக்கு மிக தேங்க்ஸ். சார் வந்து ப்ரொஃபஸரு, ஆனால் நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க, அதில் அவர் ப்ரொஃபஸர் மாதிரியே இருக்க மாட்டார். என்விரான்மெண்ட் அதில் உட்காந்து சாப்பிட்றது சூப்பர். அதான் எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. இவ்வளோ நேரம் நம்ம குளிச்சது சாப்பிட்டது எல்லாமே வந்து வாழைப்பைண்டியாறு. ஃபஸ்ட்டு வந்து லத்தி மொட்டை பார்த்தோம், லத்தி மொட்டை. அதுக்கடுத்து வந்து கரமணியாறு, இது வாழைப்பைண்டியாறு, அடுத்து வந்து அட்டையாறு. சரியா, எல்லாரும் குளிச்சுட்டோம், சாப்பிட்டாச்சு, எல்லாருமே கிளம்ப போகிறோம். பாருங்க, எப்படி கொட்டிக்கிட்டு இருந்த ஒரு அருவி இப்போ பாருங்க சொட்டு சொட்டா கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க, சூப்பர். தண்ணியும் போட்டு மழையும் இல்லாமல் எப்படி தண்ணி வந்துக்கிட்டு இருந்த இடம் தெரியுமா இது? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்க.
இந்த அருவியில் பாருங்க நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க யானை சாணம் கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளே போட்டிருக்கோம். அந்த அளவு இருக்குது பாருங்க, இப்படியே இறங்கி போயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் தான் அட்டையாறு. இந்த இடத்துல ரோப்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல மழை காலங்களில் வந்தீங்கன்னா கடக்க முடியாத அளவுக்கு தண்ணி இருக்கும். ஆனால் இப்போ பாருங்களேன் வெறிச்சோடி கிடக்கு. ஆனால் இப்படி போகாதீங்க, வழுக்கும். இந்த அப்படி போயிடுவோம். இந்த இதில் போங்க, ஏன்னா அங்கிட்ட பாசமாக இருக்கும், வழுக்கும். இதிலே போயிருங்க. இதான் வழி. போங்க. ஃபைனலாக நம்ம வந்து அட்டையை ரீச் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து புல்மேடு ஏறும் பாருங்க. இங்கே நீங்கள் பார்க்குற பாறை, இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இந்த ஆற்றோட வேகத்தில் அடிச்சிட்டு வந்தது. எப்படி அடிச்சிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மரங்கள், எவ்வளோ பெரிய பெரிய பாறைகள்னு. அப்போ இந்த தண்ணியோட சக்தியை பற்றி உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தா நல்லா தெரியும். ஐம்பூதங்களும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவை. அதை வந்து இந்த நீருங்கிறது வந்து என்ன வேணாலும் பண்ணும். திடீர்னு எங்கேயாவது காட்டுக்குள்ளே மழை வந்துச்சுன்னா திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வந்து நம்ம சோழியை முடிச்சு விட்டுரும். அதனால் இந்த மாதிரி அருவிகளை கிராஸ் பண்ணும்போது, காற்றாற்று ஆறுகளை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் கடந்து போயிடணும். ஏன்னா எப்போ வேணாலும் மழை பெஞ்சு எங்கிட்டு வேணாலும் தண்ணி அடிச்சிட்டு வரலாம். இந்த இடத்துல கயிறு போட்டிருப்பாங்க, இப்போ தண்ணி இல்லாதனால கயிறை கழட்டி வச்சுருக்காங்க. அட்டையார் ரீச் ஆயாச்சு. இன்னும் வெறும் 4 கிலோமீட்டர் தான் நம்ம அதிரமலை பேஸ் கேம்புக்கு போகிறதுக்கு. இந்த 4 கிலோமீட்டரும் பாதி வந்து புல்மேட்டில் செங்குத்தாக ஏறுவோம். அதுக்கப்புறம் திரும்ப காட்டுக்குள்ளே போவோம். அப்புறம் காட்டுக்குள்ளேயே செங்குத்தாக ஏறுவோம். ஏறுனா முடிஞ்சு போச்சு, நம்ம அதிரமலை பேஸ் கேம்ப் அடைஞ்சிடலாம். பின்னாடி பார்த்தீங்களா அந்த மலை உச்சியை, வேறு லெவலில். ஃபுல்லாமே நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே லெமன் கிராஸ் மக்களே. லெமன் கிராஸுக்குள்ளே தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு, அது நல்லா தளைஞ்சு பச்சை பசையில் இருக்குது பாருங்கள் இந்த இடமே. இப்போ நம்ம அட்டையார் கேம்புக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்க்குறது தான் வந்து அட்டையார் பேஸ் கேம்ப்பு வந்தாச்சு பாருங்கள். இங்கே ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு தொடர்ந்து மலையேற்றம் பண்ணுவோம். ரத்தத்தை அட்டை தான் உரியுன்னு பார்த்தா இங்கே ஒரு ஈ உறிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? அட்டையார் கேம்பில் இருந்து இந்த புல்மேட்டு வழியாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே செங்குத்தாக ஏறி வந்திருக்கோம் இந்த புல்மேட்டுக்குள்ளே. நான் இவ்வளோ நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ தான் அந்த டவரை பார்க்குறேன். அங்கே உங்களுக்கு ஒரு டவர் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஏன்னா இவங்க வயர்லெஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அட்டையாரில் இருந்து அதிரமலை பேஸ் கேம்புக்கு யானை இருக்கா இல்லையா அப்படின்னு லெவல். அந்த இடத்துலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, தவசிப்பாறை மாதிரியே இருக்குது. சுற்றி காடு ஃபுல்லாமே சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. வித்தியாசமான சவுண்டுகள்லாம் வருது. எதுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து இப்படியே காட்டுக்குள்ளே போய் அங்கே உங்களுக்கு ஒரு பாதை தெரியுதா, அங்கே போகிறோம். மக்கள் ஏறிக்கிட்டு இருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த புல்மேட்டு போய் அந்த மலை இருக்குது பாருங்கள், இந்த மலை, இது ஏறி இறங்கிட்டோம்னா பேஸ் கேம்ப் போயிடலாம். இப்போ ஏறுறோம் பாருங்கள். இந்த ஏற்றம் கொஞ்சம் கஷ்டம். இந்த பக்கம் கொஞ்சம் கிரிப் இருக்குது. அம்மா எப்படிமா இருக்குது இந்த ஏற்றம்? சூப்பர். என்ன எல்லாத்தையும் சூப்பர் சொன்னால் கஷ்டமாக தானே இருக்குது. சரி வாங்க வாங்க வாங்கம்மா வாங்கம்மா, ஓடியாங்கம்மா ஓடியாங்கம்மா. இந்த போய்கிட்டு இருக்கோம், அங்கே போகணும். இருக்க எங்கே அமிச்சேன் பாருங்கள், அங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்களே, அங்கே போகணும்.
நம்ம டீம் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீமில் செந்தில் ப்ரோ அப்புறம் கார்த்திகேயன் ப்ரோ 2 பேர் அங்கே நின்று கூப்பிட்றாங்க நம்மளை, தெரியுதா? 2 பேர் எனர்ஜி கொடுக்குறாங்க இங்கே உள்ளவங்களுக்குலாம். லாஸ்ட்டாக இந்த இடத்துல தான் தண்ணி வரும், அதான் நம்ம அந்த பாதையில். அதுக்கப்புறம் நம்ம நேராக ஏறி பேஸ் கேம்ப் போயிடுவோம். ஒரு பைப்பை போட்டு சூப்பராக தண்ணி பிடிக்கிறாங்க. தண்ணி எப்படின்னா இருக்குது? தண்ணி சூப்பராக இருக்குது, இளநீ தண்ணி மாதிரி இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இதை கடந்து தான் நம்ம வரணும். நல்லா பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிற்றாரு. இப்போ வந்து மணி வந்து 4:45 ஆச்சு. இந்த இடத்த தான் உங்களுக்கு தூரத்துலேருந்து காமிச்சேன். அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள், தெரியுதா? செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். ஆனால் எப்படின்னா இருக்கு? இல்லை கஷ்டம்லாம் எதுவும் இல்லை, கஷ்டம்லாம் படவே வேணாம். முயற்சி இடையார் நிகழ்ச்சி இடையார். இது அவர் தேர்த்திக்கிறதுக்கு அவரே சொல்கிறது. ஆனால் எப்படின்னா இருக்கு? கஷ்டமான இதாக தான் இருக்குது, ஆனால் முயற்சி பண்ணால் பண்ணுவோம். அங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம டீமு. எல்லாரையும் பொறுமையாக நண்டு கூட்டிகிட்டு போகிறோம். பின்னாடி கைடும் வராரு. ஃபைனல் ஒரு ஸ்டீப்பான ஒரு காட்டுக்குள்ளே ஏறிக்கிட்டு இருக்கோம். அது ஏறிட்டோம்னா நம்ம மேலே போயிடுவோம், அவ்வளோதான். சார் பொறுமையாக வாங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. மூச்சு வாங்கி வாங்க, அவ்வளோதான். வந்தாச்சு. நம்ம டார்கெட்டு 6 மணி 5:30 தான் ஆகுது, சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு பஜ்ஜியும் பிளாக் டீயும் வாங்கி கொடுத்துருவேன். இந்த போனக்காடுன்னு சொல்லி ஆர்வமாக இருக்குது. நம்ம இறங்குற பக்கெட்டு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான், சரியா? போயிடலாம். நம்ம மழை ஒன்றும் காணா, அட்டை இல்லைன்னு நினச்சேன், ஆனால் அட்டை இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? அதான் என்னடா எனக்குள்ள ஊர் அம்மா காலில் கடிக்கலை, ஊர்னவனு பார்த்துட்டாப்புல. அதான் இந்த மாதிரி ஓப்பன் கால் தர்ற மாதிரி செருப்பா போட்டு வரணும். அதே ஊருக்கிட்டே வர ஒரு மாதிரி நம்மன்னுட்டு இருந்துச்சா, ஏதோ எறும்பு ஊறுற மாதிரி. அட்டை நிலவில் எடுத்துட்டீங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த அகத்தியர் மலை தொடங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு அட்டையை பார்க்குறோம். சைடில் இருக்குல்ல அந்த செடிகள்லாம், அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு பாருங்கள். இப்படியே தான் நம்ம நாளைக்கு போக போகிறோம், சரியா? அகத்தியரை பார்க்க இப்படியே போக போகிறோம். இப்படியே போனால் நம்ம கேம்ப் வந்துடும். இன்னும் ஒரு 50 அடி தான், சரியா? கேம்ப் இருக்குது. அதிரமலை பேஸ் கேம்ப். அகத்தியர் கூட்டத்துக்கு நம்ம இன்னும் 6 கிலோமீட்டர் இப்படியே போயிட்டு இறங்கணும். பழங்குடியினர் ஆதி மக்கள் வழிபட்ட அகத்தியர். நம்ம மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. பாதை இதான் தெரியாமல் இந்த பக்கத்து போன தடவைலாம் ஒருத்தவர் போயிட்டார். அதனால் இங்கேயே நின்று நம்ம மக்களை இந்த இதுதான் வழி அப்படின்னு சொல்லணும். சிறப்பாக அகத்தியரோட ஆசியோட நம்ம பாதுகாப்பாக எல்லாரும் வந்துட்டோம், சரியா? இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வரட்டும், நம்ம இங்கேருந்து போயிடலாம். நீங்கள் பார்க்குறது அதிரமலை பேஸ் கேம்ப்பு. சூப்பராக ரீச் ஆகிட்டோம். எல்லா மக்களையும் சேஃபாக கொண்டு வந்துட்டோம். நாங்களும் இங்கே இருக்கோம். ஏறுங்க, இவங்கெல்லாம் முன்னாடி வந்தவங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும்ல. வந்தோன்னே டீ அவசரமாக குடிச்சு பச்சி சாப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து நம்ம எப்பயுமே அகத்தியர் மலை வந்தால் அந்த பின்னாடி உள்ள ஒரு ஷெட்டில் வந்து தங்கிடுவோம். அதே மாதிரி நம்ம டீம் ஃபுல்லாமே இருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 29 பேர். லேடிஸுக்கெலாம் தனி செட் இருக்குது. அதில் போய் அவங்க 3 பேர் தான், அவங்க தனியாக இருக்காங்க. நாங்கள் ஃபுல்லாக அந்த இடத்துல ரெடி ஆகிட்டோம் பாருங்கள் தூங்குறதுக்கு. அகத்தியர் மலை வர்றவங்க இந்த மாதிரி ஷெட்டில் தான் ஒரு பாருங்கள் ஒரு 50 பேர் தூங்குவோம். எல்லாருமே ரொம்ப டயர்டில் இருப்பாங்க. டீப்பு ஸ்லிப் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா குரட்டை விடுவாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா குரட்டை பிடிக்காதுன்னா பஞ்சு எடுத்துகிட்டு வந்துருங்க, சரியா? பஞ்சு எடுத்துகிட்டு வந்துருங்க. ஆமாம், இல்லாட்டி ஹெட்செட் வந்து அந்த வாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்செட் இருக்கும் பாருங்க, அந்த இதை எடுத்துகிட்டு வந்துருங்க. ஹெட்ஃபோன் இவ்வளோ நேரம் குரட்டை விட்டுக்கிட்டு இருந்தாப்புல இப்போ பேசிக்கிட்டு இருக்காப்புல. இந்த பயணம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்? இயற்கையோட ஒரு வண்ணமயமான இயற்கை அழகை ரசித்து ஒரு பயணம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்தது. இந்த மலையில ஏறி இந்த ஒரு இயற்கை அழகை வந்து ரசிக்கிறோம். இன்னும் நாளைக்கு இன்னும் ஒரு பிரம்மாண்டமே இருக்கு. ஆமா, வருஷத்துல ஒரு முறை கண்டிப்பா வந்து நல்லா கார்த்தி ப்ரோலாம் நல்லா என்ஜாய் பண்ணாப்ல. அந்த அருவிக்குள்ள விழுந்துக்கிட்டு வரவே இல்லை. அட்டைப்பூச்சியே இல்லை இந்த மாசத்துல. அட்டைப்பூச்சி இல்லை. நீங்க செப்டம்பர்ல வாங்க, அகத்தியர் மலையை வெறுத்துருவிய. அகத்தியரும் வேணாம் இன்னும் வேணாம்னு சொல்லிடுவிய. அந்த அளவுக்கு அட்டை இருக்கும். சூப்பராக இருந்துச்சுண்ணே. இந்த மாதிரி இன்னொரு சான்ஸு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். பாருங்க, நம்ம கைடு தான் சாப்பாடு போடுறாரு. வந்தாச்சு. போம்
கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பர். சுடு கஞ்சி சரியா, அப்புறம் பச்சை பயிறு, அப்பளம், அப்புறம் வந்து இந்த ஊறப்பட்ட மிளகா சரியா, உரப்பு மிளகா, அப்புறம் எலுமிச்சம் ஊறுகாய். சூப்பர் சாப்பாடு. எல்லாரும் ஆரம்பிச்சாச்சு. ப்ரோ சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா குளிருக்கு சுட சுட இருக்கு. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்காண்ணே. சூப்பராக இருக்குது. நல்ல ஜில்லுக்கு அந்த குளிருக்கு இந்த ஹீட்டுக்கு நல்லா சாப்பிட அருமையாக இருக்குது. சூப்பர்ண்ணே சூப்பர். சாப்பிட்டுட்டு நேராக போய் தூங்க போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாரும் டாய்லெட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க பாருங்கள். ஆனால் இது வந்து டாய்லெட் இல்லை. இந்த இடத்துல மட்டும்தான் அகத்தியர் மலையில் நம்ம அதிரமலை பேஸ் கேம்புக்கு பின்னாடி நெட்வொர்க் கிடைக்கும். அதனால் இப்படி வச்சுட்டு தான் பேச முடியும். இந்த மாதிரி செவத்தோட பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு தான் பேச முடியும். இந்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் பேசுகிறாரு, இந்த செந்தில் ப்ரோ பேசுகிறாரு, இந்த நம்ம கார்த்தி ப்ரோ பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பேசியாச்சு. காமிச்சேன்ல அந்த இடத்துல எல்லாருக்கும் ஃபோன் பேசியாச்சு. எல்லாத்துக்குமே தகவல் சொல்லியாச்சு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு. இப்போ பாருங்க, எல்லாரும் வந்து நாங்கள் தூங்க போகிறோம். தூங்கிட்டாங்க பாருங்க. குட் நைட். நாளைக்கு போயிட்டு நம்ம அகத்தியரை பார்க்க போகிறோம். மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ வந்து மணி வந்து 5:45 ஆச்சு. எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க பாருங்க. நான் கிட்டத்தட்ட வந்து எப்பயுமே 9 மணி வரை தூங்குற ஆளு. இப்போ வந்து இவ்வளோ பேர் கத்தி என்னை எழுப்பி விட்டாங்க. இப்போ வந்து நேராக நம்ம போயிட்டு பிளாக் டீ வச்சுருக்காங்க, குடிச்சிட்டு அப்படியே லைட்டாக கிளம்புவோம். 7 மணிக்கு ரெடியாக இருக்க சொன்னாங்க கைடு. மேலே அகத்தியரை பார்க்க போவோம். வாங்க. குட் மார்னிங். இப்போ வந்து மணி 6 ஆச்சு. நாங்கள் வந்து நம்ம ஏறப்போகிற 2வது நாள் ஏறப்போகிற அகத்தியர் வாழ்கிற அகத்தியர் சிலை இருக்கிற அந்த உச்சி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாமே வந்து ஒரு மேகமூட்டத்தோடு சூழ்ந்துருக்கு அவர் இருக்கிற இடம். அங்கே தான் போகிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பி நம்ம வந்து 2வது நாள் மலை பயணத்தை ஆரம்பிச்சிருவோம். ப்ரோ குளிர் எப்படி இருக்கு? குளிர் மட்டும்தான் இருக்கு. குளிர் எப்படி நடுங்குது. இதான் நம்ம வசந்த மாளிகை. என்ன ப்ரோ குளிச்சிட்டிங்களா? சூப்பர் சூப்பர். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெண்டாவது நாள் கடை சாப்பாடு பூரியும் பட்டாணி கறி. அம்மா மட்டும் பாருங்க கஞ்சி நேற்று நைட்டு போட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி எடுத்து வச்சிங்களா? சொல்லியிருந்தீங்களா? சூப்பர் சூப்பர். ஏன் ஆயில் ஐட்டம் வேணும்னு சொல்லிட்டு என்ன காலையிலன்னு கேட்டேன். பூரினாங்க. சரி எனக்கு கஞ்சி இருந்தா பரவாயில்ல. பயங்கரமான கையா இருக்காங்க. காரைக்குடினா சும்மாவா? இவருங்க நம்ம வேலுமணி சார் வந்துட்டாரு. இவரால தான் நம்ம லேட்டு. நான் அதை லாஸ்ட் வரை சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு உணவு கொடுத்த நண்பர்களுக்கு நல்ல காட்டுக்குள்ள இருந்துகிட்டு பூரி சுட்டு போடுறாங்கல்ல, அது வரைக்கும். ஓ, நீங்க 2வது தடவை வாங்கி சாப்பிட்றீங்களா? அவங்கள கூப்பிட்டு கொடுத்தாங்க. கூப்பிட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. யாருங்க நம்ம டீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது நாள் அகத்தியரை பார்க்க நம்ம வந்து 29 பேரும் கிளம்பிட்டோம் பாருங்க. நம்ம கைடு அண்ணனோட கிளம்பிட்டோம். சூப்பராக எல்லாரும் பூரி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஓகேவா? ரெடியா? வாங்க போ. அகத்தியருக்கு 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 அரோகரா. சூப்பர் சூப்பர்மா. ஆமா என்ன காரைக்குடி டீம் போங்க போங்க போங்க. தாமிரபரணியில் குளிச்சுட்டு அகத்தியரை பார்க்குறோம். மணி கரெக்டாக 7:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பழங்குடியினர் மக்கள் கும்பிட்ற சாமி இருக்குது. அவங்களையும் கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுவோம் நம்ம. சரியா? பாருங்க, இது அவங்களோட தெய்வம். இங்கே பாருங்க, நம்ம கருப்பன் தான் இருக்கார். காவல் தெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே வந்து நம்ம அகத்தியர் இருப்பார். அவரையும் கும்பிட்டுட்டு அப்படியே மலை ஏறுவோம்.
எல்லாரும் அகத்தியரை கும்பிட்டுட்டு அப்படியே ஏறுறாங்க. இது நம்ம நேற்று வந்த வழி சரியா, இப்படியே போகிறோம். இப்போ அகத்தியரை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே உள்ள அகத்தியரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். என்னதான் வெயில் காலமாக இருந்தாலும் நைட்டானால் ஓரளவுக்கு குளிர் இருக்குது. இப்போ நம்ம 7:30 ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் குளிராக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. நம்மளை வந்து அகத்தியர்கிட்ட 12:30 வரை தான் நிற்க விடுவாங்க, அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டுருவாங்க. இப்போ நம்ம போகிற பாதை ஃபுல்லாமே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற பகுதி. மணி வந்து 7:45 ஆச்சு. சூரியன் நல்லா பளிர்னு வந்துட்டார். இன்னைக்கு உள்ள இந்த 100 பேரில் நாங்கள் தான் லாஸ்ட்டு. நம்ம மக்களை எல்லாத்தையும் முன்னாடி விட்டு பின்னாடி கைட் பண்ணி கூட்டி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்க்குறது வந்து கருப்பன் சரியா. இந்த இடம்லாம் கோயில் இருந்த இடமா, காணி மக்கள் எப்பயும் வந்து கும்பிடுவாங்களாம் அந்த இடம். பிரதீப்குமார் அண்ணன் சொல்கிறாரு, 4 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து போனப்போ ஒரு 4 யானை பொங்கலாப்பாறையிலே இருந்துச்சான். அதுவும் இல்லாமல் நம்ம உச்சிக்கு போயிட்டு நான் உங்களை ஒரு இடம் காமிக்கிறேன். அந்த இடத்துக்கு பேர் பாண்டிப்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடமும் ட்ரெக்கிங் இருக்குது, ஆனால் இப்போ அலவுடு இல்லை. அங்கே தான் புலிகள் அதிகமாக இருக்கும், யானைகள், காட்டு மாடு எல்லாமே அதிகமாக இருக்குமா. அங்கே அலவுடு இல்லை. அலவுடு இருந்தால் கேரளா கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அப்போ நம்ம ஒரு நாள் போகலாம். அண்ணன் வந்து அண்ணனோட சொந்த ஊர் வந்து பாலோடு. இங்கேனா நம்ம வரையாடு முட்டை போயிருப்போம், வீடியோ இருக்குது பாருங்கள். இந்த வரையாடு முட்டைக்கு பக்கத்து ஊர் பாலோடு. சரி, பாலோடு. அது மாதிரி வர்ற கைடு எல்லாமே பொறுமையாக நின்று நம்மளை சூப்பராக கூட்டி போவாங்க. எல்லாருமே ஒரு நல்லா நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஏதாவது யானை பார்க்க முடியுமா? தெரியாது, இருந்தா பார்ப்போம். இருந்தால் பார்க்கலாம். தூரத்தில் இருந்தாலும் பார்க்க முடியும், தெரிஞ்சாலும் பார்க்க முடியும். முடியும். ஆனால் ஸ்மெல்லு கிடைச்சா எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். கண்டுபிடிச்சிருங்க தானே? யானையோட ஸ்மெல்லு, யானை எல்லாம் எல்லா மிருகங்களோட ஸ்மெல் இருந்தால் தெரியும். கிட்ட இருக்கா தூரம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நேற்றே நாங்கள் வர்ற வழியில் போனக்காடில் இருந்து வால்வந்தோல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து போனக்காடு வர்ற வழியில ஒரு யானை நின்றுச்சு. மரத்தெல்லாம் நடுவு ரோட்ல போட்டு போயிருந்துச்சு. நாங்க வர்றக்குள்ளேயும் கிராஸ் ஆகி போயிடுச்சு. மறுக்குள்ள முன்னாடி நம்ம ஆளுக்க பார்த்துருக்காங்க. அது கரெக்ட். இப்போ புகழ்பெற்ற இருக்கீங்க. நாங்கள் உங்களை கொஞ்சம் ஒரு வெட்ட வெளிக்கு வந்துட்டோம் பாருங்க. சூரிய ஒளி நல்லா வருது, நல்லா இருக்குது இந்த இடம். செங்குத்தா ஒரு 1/2 மணி நேரம் ஏற்றத்துக்கு அப்புறம் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். போகிற வழி ஃபுல்லாமே இந்த மாதிரி யானை சாணங்கள் கிடக்கு. இது வந்து 1-2 நாள் ஆகலாம் சாணம் சரியா. இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கு பாருங்க. மூங்கில் காட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடம் ஃபுல்லாமே மூங்கில் காடு தான். யானைகளுக்கு நல்ல சாப்பாடு இந்த இடத்துல கிடைக்கும். அதனால் யானைகள் நடமாட்டம் இந்த இடத்துல பொதுவாக அதிகமாக இருக்கும். அங்கே பாருங்கள், சூரிய ஒளி அந்த கேப் ஒளி அந்த மலையில் அடிக்கிறது தெரியுது பாருங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஏறி ஒரு வியூ பாயிண்ட்ல நிற்கிறோம். இங்கே பார்த்தா நம்ம தங்கியிருந்தோம்ல அந்த ஷெட்டு தெரியுது பாருங்க, அதிரமலை பேஸ் கேம்ப் அங்கே இருக்கு பாருங்க நம்மளோட பேஸ் கேம்பு. சூரியன் இந்த மலைக்கு மேலே வந்துட்டாரு பாருங்க. மேகக்கூட்டங்களை அப்படியே தொட்டுட்டு போகுது. கரெக்டா? கரெக்ட். அப்படியே ஏறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க், இந்த சங்கு முத்திரை இருக்குது பாருங்க. இந்த முத்திரை தான் நம்ம தமிழ்நாடு கேரளா எல்லையில் குறிக்கிற முத்திரை. மக்கள் அங்கே உச்சியில் ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதான் வந்து பொங்கலாப்பாறை, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்தாலும் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க மேலே. அதுக்கு பேர் பொங்கலாப்பாறை. தாமிரபரணி ஆறு இந்த நடுவில் கிடக்கும், அதை தாண்டி தான் நம்ம பொங்கலாப்பாறையில் ஏறணும். நான் கூட நினச்சேன் வெயில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அப்படின்னு. காற்று இருக்கிறனால வெயிலோட அந்த ஹீட்டு தரல. நீங்கள் பார்க்குறது தான் தாமிரபரணி உருவாகிற இடம். இது எங்கே உருவாகுதுன்னா அகத்தியரோட பாதத்தில் உருவாகி உங்களுக்கு அங்கெல்லாம் தெரியும். அங்கேருந்து அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா? அதான் உச்சி, அங்கே தான் அகத்தியர் இருக்கார். அங்கேருந்து உருவாகி இப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு.
குளிக்கிற அளவுக்காவது தண்ணி இருக்கு, அங்கே கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோதான். நம்ம செந்தில் ப்ரோ குளிக்கிறாரு. ஏன் குளிக்கலைன்னா நம்ம ரொம்ப பேர் 29 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நான் லாஸ்ட்டாக தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன். அதனால் நேரம் இல்லை. வச்சுக்கோங்களேன், எல்லோரும் குளிப்பாங்க. சீக்கிரம் மேலே போகும். மேலே போயிட்டு வரும்போது வேணால் நேரம் பிடிக்காது. அந்த உச்சிக்கு தான் இருக்கும் மொத்தம் தெரியும். இந்த காட்சி வந்து கிட்டத்தட்ட கைலாய காட்சி தான். சரியா, கைலாயத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட கைலாய காட்சி தான். தாமிரபரணியிலிருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறினா பொங்கலாபுரம் மக்களே. முத்துமாரி அம்மாவை பிடிச்சாச்சு. பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்காங்க அம்மாவும் ஐயாவும். ஏறினா பொங்கலாபுரம்மா முடிஞ்சு. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கைலாய காட்சி வேறு லெவல், வேறு லெவல். இதை பார்த்துட்டு இங்கேயே படுத்து கிடதான்னு சொன்னால் படுத்து கிடந்துடலாம். நானும் செந்தில் ப்ரோவும் அதான் பேசிட்டு வரோம். இங்கேயே படுத்து கிடக்க சொன்னால் படுத்து கிடந்துடலாம். ஒரு 2 வேளை மட்டும் சாப்பாடு போதும். மொத்தத்தில் 2 வேளை சாப்பாடு, பேச்சு துணைக்கு ஒரு ஆள் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பேச்சு துணைக்கு தான் அந்த அவர் இருக்கா அப்படில. அவ்வளோதான் பேசிக்க வேண்டியது. அவரோட பேசிக்கிற வேண்டியதான். அவர்கிட்டே 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டு அவர் கூட இருந்துடலாம். பாருங்க தாடி, நம்ம அங்கே தான் போகிறோம். இப்படியே சுற்றி அப்படியே போவோம். அகத்தியர் மலைக்கு நம்ம தொடர்ந்து ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பாக கூட்டி போய்கிட்டு இருக்கோம் மக்களை. ஏகப்பட்ட மக்களை கூட்டி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட நாங்கள் வந்து 29 பேரோட அகத்தியர் மலைக்கு வந்திருக்கோம். எல்லா மக்களையும் ஏற்றிட்டு பொறுமையாக நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து அகத்தியர் மலைக்கு போகிறதுக்கு விருப்பமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரும் டிஸ்பிளேயில் வரும். கால் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிவிட்டு உங்களையும் வந்து அகத்தியர் மலைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். மறக்காமல் எல்லோரும் வர வேண்டிய இடம். எந்த பயமுமே இல்லை. உங்களை வந்து சேஃபாக 100% அக்கறையோட உங்களை வந்து திருவனந்தபுரத்தில் இருந்து பஸ்ஸில் ஏற்றி திரும்ப வந்து திருவனந்தபுரத்துக்கு இறக்கி விடுறது என்னோடய வேலை. சரியா, 100% நம்பி வரலாம். உங்களுக்கு வந்து அகத்தியரோட தரிசனம் என்னால் உங்களுக்கு கிடைக்கும். அகத்தியர் மலைக்கு பொதுவாக செப்டம்பர் 15 இருந்து மே 31 வரை கூட்டிகிட்டு போவாங்க. அனுமதி இருக்குது. அதில் வந்து நம்ம ஆஃப் சீசனில் ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை மக்களை கூட்டிகிட்டு வரோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பொங்கலாப்பாறை இந்த இடத்துக்கு பேர். சரியா, காணி மக்கள் வந்து பொங்கல் வச்சு அகத்தியரை வந்து விழா எடுத்து கொண்டாடுற இடம். இந்த இடத்துல தான் பொங்க வைப்பாங்க. இது வந்து ஒரு ஆட்டுக்கல் பாருங்கள். இந்த இடத்துலலாம் அரைப்பாங்க போல இருக்குது அரிசியை போட்டு. அகத்தியருக்கு காணி மக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை சபரிமலைக்கு எப்படி நம்ம மாலை போட்டு போகிறோம் அதே மாதிரி மாலை போட்டு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் காரையார் டேம்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் காணி குடியிருப்புனே உங்களுக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸு போகும் பாபநாசம் வழியாக. அங்கேருந்து வருவாங்க மாலை போட்டு. சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறோம்ல, அது மாதிரி இருமுடி எடுத்து மாலை போட்டு தமிழ்நாட்டு வழியாக அந்த இஞ்சி குளிப்பதியாக மேலே ஏறி இங்கே வந்து தமிழ்நாட்டு ரோட்டு நான் காமிக்கிறேன், போகிற வழியில் இருக்குது. இங்கே வந்து அகத்தியரை வழிபட்டு இங்கே ஒரு வாரம் தங்கி பொங்க வச்சு சூப்பராக நம்ம தரைக்கோவிலெல்லாம் நம்ம ஒரு விழா எடுக்கிறோம்ல, அதே மாதிரி இங்கே பண்ணுறாங்க காணி மக்கள். காணி பழங்குடியின மக்கள். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த காடு சொந்தம். சரியா, அவங்க தான் அந்த காட்டை கட்டி ஆள்றவங்க. இப்போ வந்து அந்த பக்கத்து இஞ்சி குழி பகுதி நம்ம தமிழ்நாட்டு பகுதிகளில் காணி மக்கள் அதிகமாக பேர் வசிக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மலையோட அடிவாரம் கேரளா பகுதியில் மோனக்காடில் அதிகம் பேர் வசிக்கிறாங்க. இவருங்க அம்புக்குறி இருக்குது. அம்புக்குறியை பார்த்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். செங்குத்தாக ஏற ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். மக்கள் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா நினைக்கிறேன், அப்படியே வராங்க பாருங்கள். இப்போ நம்ம செங்குத்தாக ஏற ஆரம்பிச்சாச்சு.
இது செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முத கயிறு வந்துடும் பாருங்க. இந்த உச்சியில் அதான் லாஸ்ட்டு கயிறு, அங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஒருத்தர் ஏறிக்கிட்டு இருக்காரு பாருங்க, தெரியுதா? சின்னதா அதான் அங்கே தான் ஆத்தியார் இருக்கார். அதான் லாஸ்ட்டு கயிறு, அதை பிடிச்சி நம்ம மேலே போகணும். முத கயிறை நெருங்கியாச்சு வாங்க. பாருங்கள் செந்தில் ப்ரோ ஏறாரு பாருங்கள். இது முத கயிறு, ரொம்ப சின்ன கயிறு. எங்கெங்கெல்லாம் செங்குத்தாக இருக்கோ, தண்ணி வழுக்கிற மாதிரி இருக்கோ, அங்கெல்லாம் அவங்களுக்கு கயிறு போட்டிருப்பாங்க. அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கேன். அப்படி தான் இந்த கயிறு எதுக்குன்னா நம்மளோட சும்மா ஒரு கிரிப்புக்கு தான், சரியா? சும்மாவே நம்ம ஏறிடலாம். கிரிப்பு, காலோட கிரிப்பு, பாதத்தோட கிரிப்பு போட்டு பாருங்கள். ரொம்ப செங்குத்தான பாதை ஆரம்பிச்சிருச்சு. இதுலையுமே இந்த மாதிரி குத்தாக தான் இருக்கும், செங்குத்தாக ஏறணும் நம்ம. ப்ரோ எத்தனை அடி ப்ரோ மொத்தம் உயரம்? மொத்தம் 6000 அடி. 6000 அடி கீழேருந்து. ஆமாம், தரையிலேருந்து 6000 அடி உயரத்தை எத்தனை பார்ட்டாக பிரித்து போகிறோம்? 3 பார்ட்டு. 3 பார்ட்டு. எத்தனாயிரம்? ஒரு நாள் கேம்புக்கு வரோம், ஒரு நாள் மேலே ஏறிட்டு இறங்குறோம். ஓகே. 3ஆவது நாள் கேம்பில் வந்து வெளியே போகிறோம். ஓகே. முதல் நாள் எத்தனை அடி ஏறுறோம்? ஒரு 3000 அடி ஏறுவோம் முதல் நாள். ஆமாம். 2ஆம் நாள் இது ஒரு அதான் மீதி 3000 அடி. மீதி 3000 அடி. மொத்தம் 6000 அடியை 2 நாளில் ஏறுறோம். ஆமாம். ரிட்டன் இறங்குறதும் அதே மாதிரி. அதே தான். அகத்தியர் மலையை பொறுத்தவரை நம்ம இந்த 6000 அடியும் ஒட்டுக்காயிரும் வச்சுக்கோங்களேன், ரொம்ப டயர்டாயிருவோம். அதனால் ஒரு 14 கிலோமீட்டருக்கு அப்புறம் அதிரமலை பேஸ் கேம்னு ஒரு இடத்துல தங்க வச்சு 2ஆவது நாள் இந்த 6 12 கிலோமீட்ரு அப் அண்ட் டவுன் ஏற்றி இறக்குறாங்க. இதில் எந்த பார்ட் ப்ரோ கொஞ்சம் கடினமாக இருக்கும்? இப்போ நம்ம போகிறோம்ல இந்த பாட்டு தான் கஷ்டம். அதாவது பேஸ் கேம்ப்லேருந்து 2ஆவது பார்ட். ஆமாம், அகத்தியரை பார்க்குறது தான் கஷ்டம். அவரை பார்க்கணும்ல, எல்லாரும் வந்துட முடியாது, கஷ்டப்பட்டால் தான் வர முடியும். சார் இன்னும் ஒரு 3 கயிறு பிடிச்சி ஏறணும், பெரிய பெரிய கயிறு. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து இந்த அகத்தியர் மலைக்கு வர்றதே அகத்தியரோட ஒரு 100% ஆசீர்வாதம்லாம் வர முடியாது. அவரை பார்க்கலேன்னு வருத்தப்படக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி வந்திருப்பேன், அக்டோபர் மாதம் வந்திருப்பேன். அப்போ வந்து அகத்தியரெல்லாம் பார்க்க முடியல. தாமிரபரணி உருவாச்சு பாருங்கள், அதோடு இறக்கி விட்டாங்க. அதனால் வர்ற மக்கள் வந்து முடியலைன்னா கஷ்டப்படக்கூடாது. அகத்தியர் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், நீங்கள் இருக்கிற இடத்துல தரிசனம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் அனுமதிச்சா தான் நீங்கள் உள்ளக்கே வர முடியும் இந்த காட்டுக்குள்ளே. அதனால் வருத்தப்படக்கூடாது. வாங்க. அவரை பார்த்தாலும் பார்க்கலனாலும் கண்காணிச்சிட்டார். மலையோட ஸ்டார்டிங்லேயே அவரோட சிலை இருக்குது. ஆமாம் தானே? அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல. ஆமாம், அவர் தான் இங்கே பிக் பாஸ். எல்லா பக்கத்தும் கேமரா வச்சுருப்பாரு, உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. அவர் மேலே பாரத்தை போட்டு ஏறுற மட்டும் ஏறுங்க, ஏற முடியாட்டி அந்த இடத்துல உட்கார்ந்து வரலாம். ஆமாம், இது வந்து அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் இன்னும் உங்களை வந்து பக்குவப்படுத்திட்டு வருவீங்க. அவர் வந்து உங்களை வந்து இந்த தடவை முடியாட்டியும் அடுத்த தடவை உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருவார். உங்களை வந்து சோதிக்கிறாரு. அந்த சோதனையில் நீங்கள் வந்து உள்ளக்க விழுந்துருங்க, அப்போ தான் அவரை பார்க்க முடியும். 8 மணிக்கு கிளம்பி எத்தனை மணி நேரத்தில் ப்ரோ இதை நம்ம ரீச் பண்ணி ஆகணும்? அப்படி தரிசனம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளை வந்து இப்போ 7:30க்கு அலோவ் பண்ணாங்க. நம்ம வந்து 12 மணிக்குள்ளே அகத்தியரை பார்த்துடணும். அதுக்கு மேலே அங்கே உட்கார வைக்க மாட்டாங்க, கீழே இறக்கி விட்டுருவாங்க. 12 மணிக்குள்ளே எல்லோரும் வந்தால் தான் பார்க்க முடியும், இல்லாட்டி கீழே இறங்க சொல்லிடுவாங்க. இப்போ பாருங்கள், மணி வந்து 10 மணி ஆக போகுது. இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் ஏறி இருக்கோம்? நம்ம வந்து இன்னும் ஒரு கால்வாசி ஏறணும். இன்னும் கால்வாசி. இன்னும் 3 கயிறை பிடிச்சி மேலே போகணும். கால்வாசியில் அவரோட தரிசனம் நமக்கு கிடச்சிரும். அதனால தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வரோம், கொஞ்சம் கிளம்பும் போதே சீக்கிரம் கிளம்புங்க, இந்த பொங்கலாப்பாறை வர அடித்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏறுறது வந்து இந்த மாதிரி கயிறை பிடிச்சி ஏறும்போது கொஞ்சம் ஸ்லோவாகிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு. கிளம்பும் போது கொஞ்சம் வேகமாக கிளம்பிடணும். மலையோட பக்கவாட்டில் ஏறுறோமா?
எந்த மலையுமே செங்குத்தாக ஏற முடியாது, பக்கவாட்டில் தான் ஏற முடியும். பக்கவாட்டில் தான் ஏற முடியும். இப்போ அகத்தியரே ஒரு காலத்தில் இங்கே வந்திருப்பார். சிவபெருமானோட ஆணைப்படி அகத்தியரே ஒரு காலத்தில் இங்கே வந்திருப்பார். அவருமே ஒரே முட்டாலாம் யாராலும் ஏற முடியாது. பொறுமையாக நின்று 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 ஒரு இடத்துல தங்கி தங்கி தான் ஏறுவாங்க யாராக இருந்தாலும். அக்டோபர் மாதத்தில் இது எப்படி ப்ரோ இருக்கும் இந்த இடம்? அக்டோபர் மாதத்துல கொடூரமாக இருக்கும். தாமிரபரணி வர்றதே பெரிய விஷயம். அதுக்கு மேலே பொங்கலாப்பாறை ஏறுறது வந்து அது நம்மளோட கையில் இல்லை, அது வந்து காலநிலையோட கையில் தான் இருக்குது. காலநிலை உங்களை விட்டுச்சுன்னா போகலாம். சூரியன் தான் இங்கே முக்கியம். சூரியன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 100% ஆத்தியாரை பார்த்துடலாம். அவர் வரலாட்டி பார்க்க முடியாது. நீங்கள் எந்த காலநிலையில் சஜஸ்ட் பண்ணுறீங்க? எந்த மாதத்தில் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அவரையும் பார்க்கணும். எங்களுக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து அகத்தியர் மலை ஒவ்வொரு மாதிரி காட்சியாக இருக்கும். இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் வந்தால் மான்சூன் சீசனு, மழை பெஞ்சிக்கிட்டே அது ஒரு மாதிரி இருக்கும். அட்டைகள் அதிகமாக இருக்கும். மழை சொட்டு நனைஞ்சிக்கிட்டே தான் மேலே ஏறணும். அது ஒரு அனுபவமாக இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் வந்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி நல்லா வசந்த காலம் அப்படி சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும். மழையும் இருக்கும், கொஞ்சம் குளிரும் இருக்கும், கொஞ்சம் சூரியனும் தலை காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே இது வந்து கொஞ்சம் வெயில் இருக்கும். உங்களோட லக்கு வந்து அங்கங்கே மழை பெஞ்சு மேகக்கூட்டங்கள் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அகத்தியர் மலையை பொறுத்தவரை நம்ம கையில் இல்லை எதுவுமே. இது உங்களுக்கு எத்தனாவது பேட்ச் ப்ரோ? நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 டீமை அமைச்சிருக்கோம். நான் வந்து டீமோட ஒன்று சேர்ந்து வர்றது இது வந்து 3வது டைம் வரேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து மே மாதம் வரணும். அதுக்கப்புறம் திரும்ப செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே திரும்ப ஓப்பன் ஆகும் ஆஃப் சீசன். அப்பையும் மக்களை வந்து நம்ம தொடர்ந்து கூட்டிகிட்டு வரப்போகிறோம். நானும் உங்களோட வருவேன். 9 பேரில் ஒரு ஆள், 10 பேர் வந்தால் ஒரு ஆள் அங்கே இருக்கு. பாருங்க, போகிற பாதை ஃபுல்லாமே செங்குத்தாக இந்த பாறைகளுக்கு நடுவில் ஏறிக்கிட்டு இருக்கோம். மழை காலத்துலாம் வந்தால் இது ஃபுல்லாக தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கும். அதனால தான் முக்கால்வாசி கயிறு போட்டிருக்காங்க, வழுக்குன்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் செந்தில், நாகப்பட்டினம். கயிறு என்ன வரலையே? இல்லை சார், கயிறு 3 கயிறுமே ஒட்டுக்கா தான் கிடக்கும், தூரமாக இருக்காது. உங்களோட நுர டப்பா, ஈரல் டப்பா, கிட்னி டப்பா எல்லாம் இன்னைக்கு தான் வேலை செய்யும். நல்லது ஒன்று சொன்னோம்னா உடனே ஏற்றுக்க மாட்டோம். பாருங்க, கயிறு வந்துருச்சு பாருங்க. இந்த கயிறு வந்து 2 பாறைகளுக்கு விரிசல்ல இருக்கும். ஏன் இந்த இடத்துல கயிறு இருக்குன்னா, மழைக்காலங்களில் இது ஃபுல்லாக தண்ணி கொட்டும். அதனால பயங்கரமாக பாசம் பிடிச்சி வழுக்கும். அதனால தான் பொதுவாக கயிறு. சரியா, கயிறு வந்து சும்மா ஒரு கிரிப்புக்கு தான். காலை போட்டே நம்ம ஏறிடலாம், கயிறை பிடிக்காம ஏறிடலாம். இந்த செல்வகுமார் அண்ணே போறாரு பாருங்க, சும்மா ஒரு கிரிப்புக்கு. மழைக்காலங்கள் தான் இந்த கயிறு 100% வேலை செய்யும். இந்த கயிறை தாண்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன காடு வரும், அதுக்கப்புறம் கயிறு, அதுக்கப்புறம் காடு, அதுக்கப்புறம் கயிறு, அப்படி வரும். இதுதான் தமிழ்நாட்டு பாதை. காரையார் டேம்லேருந்து இஞ்சிக்குழி வழியாக இந்த வழியாக தான் மாலை ஓட்டு இந்த காணி மக்கள் இன்ன வர வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான விவிஐபிலாம் இன்னுமே இந்த பகுதியில் வர்றதா சொல்கிறாங்க. இந்திய கவர்மெண்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, எங்களை மாதிரி மலையேற்ற குழுவுக்கு ஒரு நன்மை செய்கிற விதமாக. என்னென்னா, இப்போ வந்து நம்ம அகத்தியர் மலைக்கு கேரளா வழியாக தான் வரோம், திருவனந்தபுரத்துலேருந்து வரோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பாதை இருந்துச்சு, ஒரு 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வர இருந்துச்சு. இப்போ வர அந்த காணி மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதி வந்து தமிழ்நாடு மலையேற்ற ஆர்வலர்களுக்கு ஓப்பன் பண்ணுறதா நம்ம இந்திய கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. அது வந்து அடுத்த நிதியாண்டில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்புறம் வந்து இங்கே வர்றக்குள்ளேயும் என்ன ஆகும்னா, இன்னொரு ஆட்சி மாறிடும். அதை என்ன பண்ணுவாங்க, கிழிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அதனால வந்து இப்போ வந்து இயற்கை ஆர்வலர்கள்லாம் எங்களை மாதிரி இருக்கும். எங்களுக்கெல்லாம் மலையேற்றம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு ஃப்ரீயாக ஆகுது. எல்லாத்துக்கும் நோய் நொடிலாம் இல்லாமல் போயிடுது. அதனால் ஒரு மருத்துவம் மாதிரி நம்ம இந்த மலையேற்றத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு வழியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி ஒரு மலையேற்ற குழுவுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த வழி வந்து இதுவரை நம்ம பார்த்தே இல்லை. காரையார் டேம் வழியாக இஞ்சிக்குழி வந்து அந்த வழியாக வருதுன்னு
நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த கேரளா பகுதி மாதிரி ரொம்ப கஷ்டம் இல்லை. மொத்தம் இது வந்து அப் அண்ட் டவுனு 42 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஏற்றம், ஆனால் ரொம்ப சின்ன கிலோமீட்டர் தான், கொஞ்சம் கம்மியான கிலோமீட்டர் தான். இது வந்து சீக்கிரம் ஓப்பன் பண்ணணும்னு யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அஃபீஷியல்ஸு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் இந்த தகவலை பரப்புங்க. சீக்கிரமே தமிழ்நாடு வழியில் அகத்தியர் மலைக்கு வழி உண்டு பண்ணணும் அப்படின்னு. என்ன சார்? நடக்கும். நவகிரகம் துணை. இந்த தமிழ்நாட்டு பாதையை தாண்டி இப்போ நம்ம மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். காயத்தை பிடிச்சி கிருட்டு ஏறுங்க சார். இங்கே பாருங்க, ஐம்பொதிகை நாகப்பொதிகை. பின்னாடி இருக்கிறது நாகப்பொதிகைன்னு 5 தலையாக இருக்கா. இது வந்து ஐம்பொதிகை. இது ஃபுல்லாக தமிழ்நாட்டு ரூட்டு தான், தமிழ்நாட்டு இடம். இந்த மலைகள் இருக்கிறது ஃபுல்லாமே தமிழ்நாட்டு பகுதி. அந்த கயர் இருக்குது பாருங்கள், அதை பிடிச்சி ஏறுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு கயர் இருக்கும். முடிஞ்சு போச்சு. நம்ம எப்போ வந்தாலும் இந்த மாதிரி வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். மழை காலத்துலலாம் வந்தால் பார்க்க முடியாது, பனிமூட்டமாக இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் வந்திருக்கனால தான் இவ்வளோ கிளியராக பார்க்க முடியுது. இப்போ பார்க்குறது வந்து நாகப்பொதிகை, சரியா? இது வந்து ஐம்பொதிகை. என்ன வேலுமணி ஐயா கயிறை பிடிக்காம ஏறாரா? சரி ஏறுங்க, மேலே போங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. இது முதக்கயிறு, அதாவது கஷ்டமான கயிறுல இது முதக்கயிறு, செங்குத்தான கயிறு. இன்னொரு கயிறு இருக்கு, ஏறிட்டாங்க பாருங்க. வாங்க ப்ரோ, சுகுமார் ப்ரோ. கயிறை பிடிக்காம ஏறலாம். வாங்க சார், வாங்க சார். இப்போ பெரிய ரோப் ஏறணும்ல, அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ரோப்பு. இது வந்து கஷ்டம் இல்லை, ஈஸி தான். ஒரு பெரிய கயிறு ஏறி, இது ரொம்ப சின்ன கயிறு தான். இன்னொரு கயிறு இருக்கு, அதை முடிச்சிட்டோம்னா நம்ம அகத்தியர்கிட்ட போயிடலாம். வாங்க. நம்ம லாஸ்ட் கயிறுல வந்தாச்சு பாருங்க. இது ஏறிட்டோம்னா நம்ம அகத்தியரை பார்த்துடலாம். இது வந்து பார்த்த கயிறு மாதிரி இல்லை, இது வந்து ரொம்ப சின்ன கயிறு தான். அவ்வளோதான் சார். வெற்றி வெற்றி வெற்றி. பாருங்க, நம்ம செல்வகுமார் அண்ணன் கயிறை பிடிக்காம ஏறுவார். நம்ம வீடியோ எடுக்கிறக்காண்டி கயிறை பிடிச்சி ஏறாரு. ஆண்களுக்கு வந்து ஈக்குவலா பெண்களும் மலையேற்றம் பிரிச்சு மேய்றாங்க. அக்கா உங்க பேரு? தனலட்சுமி. தனலட்சுமி அக்கா பிரிச்சு விடுறாங்க. வேற லெவல், வேற லெவல். இன்னும் ஒரே இந்த கயிறு தான் ஏறிட்டா உங்களுக்கு தரிசனம் கிடைச்சிடும். வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. மீராக்கா பாருங்க, உங்களுக்கு கயிறு தேவையில்லை போல இருக்கேக்கா, தெரியாதனமா கயத்தை போட்டோம். அண்ணன் பேர் வந்து சுஜின்னு. யாருன்னு தெரியுமா? நம்ம பொதிகை ஹோட்டலில் சாப்பிட்டோம் பாருங்க, அந்த ஐயாவோட பையன். இந்த வருஷத்தில் முதல் டைம் வராரு. என்கிட்ட சொன்னார், என் பையன் போயிருக்கான், கைடாக போயிருக்கான் பாருங்க அப்படின்னு. பார்த்தாச்சு வர பொதிகை மலையில் கயிறு முடிஞ்சிருச்சு. ஆத்தியரை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு பார்த்தாச்சு. சூப்பர். அதான் சாப்பிட்டு கழுத்தை பிடிச்சி ஏறினோம்ல, அதுக்கப்புறம் செங்குத்தா மலை ஏறி வந்தோம்னா அகத்தியர் மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. அகத்தியரை பார்க்க போகிறோம். சின்ன காடு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள தான் அகத்தியர் இருக்காரு. விளங்கொழியாய் எண்ணிறைந்து புகழுமாறு ஒன்றறியே
புல்லாகி பூவாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாடின்ற தாவர சங்கமத்துள் இடைப்பாக வேதங்கள் ஐயா மக்களே பாருங்க, நம்ம அகத்தியரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம டீமில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே வந்துட்டோம். இன்னும் கஷ்டப்படுறவங்கெல்லாம் கைடு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் போயிட்டு அவங்கள ஏற்றி விட்டுருவோம், அவங்களும் தரிசனம் பண்ணட்டும். பாருங்கள், அகத்தியர் இங்கே இருக்கார். தரிசனம் எல்லாருமே பண்ணியாச்சு. அகத்தியரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. பாருங்க, இங்கே வந்து 12:30 மணி வரை தான் உட்கார விடுவாங்க, அது கீழே இறக்கி விட்டுருவாங்க. ரொம்ப பேர் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. போன தடவை வந்தோம், எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு, உங்களை அகத்தியரை உங்களை பார்க்க வைக்க முடியல அப்படின்னு. ரொம்ப கஷ்டம். போன வாட்டி பொங்கலை பாரு வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தீங்களா? பார்த்துட்டே இருந்தேன். தெம்போட ஏறணும், பார்க்க போகிறோம். எப்படி இருந்துச்சு அகத்தியர் பார்த்தது? பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. பார்த்து வரணும், லேடிஸ்லாம் கொஞ்சம் உஷாராக வரணும். பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நல்லா கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணி கால்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணி அப்புறமா ஏறது பெட்ரு. லைட்டாக நான் வெளியேறி இருக்கேன், சபரிமலை ஏறி இருக்கேன் அப்படின்னு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். இதெல்லாம் பார்த்து நல்லா உடம்பு ஸ்டார்ட் ஏறிட்டு அருமையான பயணம். அகஸ்தியர் தரிசனம் அருமை. கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? அது கஷ்டம், ஆனால் எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டேன். சார் வந்து அப்படியே இருக்கு. சார் வந்து விரதத்தில் இருக்காரு. சஷ்டி விரதத்தில் மார்னிங் சாப்பிடாம நைட்டு சாப்பிடாம இருக்காரு. அவரோட அந்த ஒரு இது வந்து இது ஒரு எமோஷனல் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து பாராட்டு. காலையிலும் சாப்பிட நைட்டு சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. லண்டன்ல வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து நம்மளாம் வந்து எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆகும். உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. இது வந்து முதல் தடவை, எந்த ஒரு குறையும் இல்லை. இருக்கிற மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. என்ன பண்ண முடியும், ஏறியாச்சு. இறங்குறது ஒன்றும் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து பண்ண நடக்குது. அகத்திய துணியோடு இறங்கிடும். என்ன செந்தில் ப்ரோ, அருமையான தரிசனம். இங்கே தான் இருக்கீங்களா? சரி சரி, பண்ணிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? சூப்பர். நான் யோசிச்சதோட சூப்பராக இருந்துச்சு. ஆஸ்திரை பார்த்து எப்படி இருந்துச்சு? இதை விட வேற எதுவுமே இல்லை. இதுதான் வந்து என்ன ஒரு இது இருந்தாலும் இதுதான் பெஸ்ட். லைஃப்ல ஒரு டைம் வரணும், முடிஞ்ச வருஷம் வந்துகிட்டே இருக்கு. எங்கே உட்காந்துருக்காங்க தெரியுமா இவங்க? இங்கே பாருங்க, கேரளா வியூவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறது வந்து பேப்பாறை டேம், சரியா? இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய டேம் பாருங்க. இங்கே பார்க்குறது பேப்பாறை டேம், சரியா? அகத்தியரை பார்த்துட்டிங்கன்னா அகத்தியருக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாமே கேரளா பகுதிகள். அது வந்து நெய்யாறு டேமு, இது வந்து பேப்பாறை டேம், சரியா? இது ஃபுல்லாக கேரளா பகுதிகள். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அகத்தியர் பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு பாருங்க, அது ஃபுல்லாக தமிழ்நாட்டு பகுதி. சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாத இடம். கண்டிப்பாக இருக்கும். கஷ்டத்தை பார்க்காதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. தரிசனமாக அருமையாக இருக்குது. இடமா ரொம்ப அருமையாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக வாங்க. இப்போ வாங்க, நம்ம நிர்மல் ப்ரோவே போதும். கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. தைரியமாக வாங்க. அகத்தியர் வந்து பார்க்குற திசை வந்து தமிழ்நாட்டு பகுதி, சரியா? இந்த நாகப்பொதிகை, ஐம்பொதிகை இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு பகுதியை தான். தாமிரபரணி நம்ம பார்த்தோம்ல வர்ற வழியில், அது விழுந்து ஓடி அந்த காரையாறு டேம் தெரியுது பாருங்க, இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள டேம், சரியா? இது ஃபுல்லாமே திருநெல்வேலி பகுதி, சரியா? இது ஃபுல்லாமே இது வந்து காரையாறு டேம் நீங்கள் பார்க்குறது. அந்த தூரத்தில் இருக்கிறது வந்து செய்யாறு, சரியா? செய்யாறு, காரையாறு டேம். இந்த பக்கத்து 2 டேமு தமிழ்நாட்டு பகுதியில், அந்த பக்கத்து கேரளா சைடில் 2 டேம் தெரியும். தாமிரபரணிலேருந்து போகிற தண்ணிலாம் இந்த காரையாறு டேம் வழியாக போயிட்டு தான் திருநெல்வேலி மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் போய் அங்கிட்டு கடலில் கலக்குது. நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே தமிழ்நாட்டு பகுதி. தூரத்தில் பார்க்குறது காரையாறு டேம்.
பாருங்க நம்ம ஜோதிமணி அண்ணனும் வந்துட்டார். சூப்பர் சூப்பர். நம்ம ஆவடி புகழ் நம்ம மாரியம்மாவும் ஐயாவும் 2 பேரும் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம டீம்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. 29 பேரும் சாமியை பார்த்தாச்சு. நம்ம ப்ரோக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து முன்னாடி டீமை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ப்ரோ தான் நம்ம 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பொறுமையா இருந்து கை பிடிச்சு ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. வாங்க 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 வாங்க. ஆமாம் அப்படியா? சூப்பர் சூப்பர். எல்லாருமே தரிசனம் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஏறின 100 பேரும் அகத்தியரை தரிசனம் பண்ணியாச்சு. யாருமே வந்து குறையே இல்லை. எல்லாருமே தரிசனம் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து மார்ச் 23ஆம் தேதி தொடங்கின மலையேற்றத்தில் எல்லாருமே தரிசனம் பண்ணியாச்சு. நாங்க வந்து இவ்வளவு ஏற மாட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் ஐயா வந்து எங்களை மேல பிடிக்கும். அது வந்து உங்களோட வில் பவர், உங்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு வில் பவர். பிள்ளைங்களாம் சேர்ந்து எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அதான் ரொம்ப சந்தோஷம். இருந்து அருண் தம்பி எங்க கூடவே இருந்து கைப்பிடிச்சு கூட்டு வந்து எங்களை ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களை கூட்டு வந்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. எப்படிங்க இருந்துச்சு? 2 வார்த்தை பேசுங்க. நல்லா இருந்துச்சா? சூப்பர். கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவரோட தரிசனம் கிடைச்சிடும். கஷ்டம் வந்ததுன்னா ஒரு இதை இன்பத்தை அடைய முடியும். கரெக்ட் கரெக்ட். எப்போதுமே ஈஸியா வந்து எந்த இன்பமும் கிடைக்காது. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாமே ஈஸியா கிடைக்க நம்ம என்னவே கூடாது. தர்மன் ஐயா எப்படி இருந்துச்சு ஐயா தரிசனம் பண்ணது? ஐயா ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய விஷயம் எல்லாம் நம்ம செயல் இல்லை, எல்லாம் அவருடைய செயல். சூப்பர் சூப்பர் சூப்பர். மணி வந்து சரியா 12 மணி ஆகுது. கார்த்தி ப்ரோ வந்து அகத்தியருக்கு பக்கத்துலேயே தியானத்தில் உட்காந்துருந்தாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். எப்படி ப்ரோ இருந்துச்சு பயணம்? பயணம் ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது இப்போ வந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. எங்களை வந்து நரகத்துலேருந்து நீங்கள் ஒரு சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. பாருங்க எவ்வளோ வண்ணமயமான இயற்கை அழகை பாருங்களேன். இதை அப்படியே ரசித்து பயணம் பண்ணுறது வந்து ஒரு மனதுக்கு ஒரு அமைதி, ஒரு நிம்மதியாக, ஒரு நிறைவு, நிம்மதி எல்லாமே இருக்கு. சூப்பர். அது வந்து அவ்வளோ வார்த்தையில சொல்ல முடியாது. அது ரொம்ப அதுக்குள்ள நம்ம கூட அது பேசுகிற மாதிரி நமக்குள்ள அது நல்லா அனுப்புவோம். சூப்பர். வருஷத்துல ஒரு முறை வந்துடும் ப்ரோ. அதான் நினைக்கிறேன் நான். மகளே பாருங்க, நம்ம அண்ணன் உட்காந்துருக்காரு பாருங்க. இதான் சர்வே மார்க். அதாவது இந்த பக்கத்து கேரளா, இந்த பக்கத்து தமிழ்நாடு. சரியா? அகத்தியரும் கரெக்டாக அந்த சர்வே மார்க்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்கார். இப்படியே போகும் கோடு. கேரளா தமிழ்நாடு கோடு, பார்டர் கோடு இப்படியே தான் போகுது. சர்வே கோடுன்னு சொல்கிறாரு. பாருங்க நம்ம டீம் ஃபுல்லாக தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:10 ஆச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெற்றி வெற்றி வெற்றி. ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியுது பாருங்க. அங்கே அதான் கேம்ப்பு. அங்கேருந்தான் ஏறி வந்திருக்கோம். மதுரைமலை பேஸ் கேம்பை, அதாவது அங்கேருந்தான் ஏறி வந்தோம். அதை வந்து நான் அகத்தியருக்கு பக்கத்தில் நின்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் அவ்வளோதான் இறங்க ஆரம்பிச்சாச்சு. மணி வந்து ஒரு 12 ஆச்சு. எல்லாரும் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா போமா மட்டன் சித்திரம் வரணும். அருமை. எல்லாரும் இறங்கிக்கிட்டு இருக்கோம். தரிசனம் சூப்பராக முடிச்சாச்சு. 29 பேரும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம டீமில் எல்லாரும் இறங்கிட்டு இருக்கோம். வந்த 100 பேரும் தரிசனம் பண்ணியாச்சு இன்னைக்கு. அற்புதமான தரிசனம். கிளைமேட்டும் நம்மளுக்கு வந்து 100% ஒத்துழைச்சு. எல்லாமே பார்க்க முடிஞ்சு. ஐம்பொதிகை, நாகப்பொதிகை, காரையாறு டேமு, பேப்பாறு டேமு எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சு. செல்ஃபி ரொட்டி பயங்கரமாக இறங்குறாங்க பாருங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டாக இறங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நம்ம மக்களை ஃபுல்லாக இறக்கிட்டு நம்ம கீழே இறங்க போகிறோம். அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கோம். இப்படியே இந்த கயத்தை பிடிச்சி இறங்கி இந்த காட்டுக்குள்ளே இறங்கி அந்த போயிட்டு இருக்காங்க பாருங்க மக்கள். அங்கே போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? போயிட்டு இருக்காங்களா? அதான் பங்களாப்பாறை. அப்படியே போயிட்டு இதுதான் பாதை. அதை போயிட்டு இருக்காங்க பாருங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க.
அகத்தியரை கும்பிட்டு வந்து தாமிரபரணில் கலந்துட்டோம் பாருங்க. தண்ணி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கூலிங்காக தான் இருக்கு. தாமிரபரணில் குளிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. கார்த்தி ப்ரோ குளிச்சுக்கிட்டு இருக்காரு. குளிச்சோன்னு நம்ம திரும்ப கடகடான்னு 1 ஹவரில் இறங்கிடலாம். இறங்கினா சாப்பாடு போடுவாங்க, சூப்பராக சாப்பிட போகிறோம். மணி வந்து 3:30 ஆச்சு. நம்ம திரும்ப வந்து அதிரமலை பேஸ் கேம்புக்கே வந்தாச்சு. நம்ம மக்கள்லாம் ரொம்ப பேர் வந்துட்டாங்க. ஒரு சிலர் வந்து கயத்துலேருந்து, அதாவது நம்ம கஷ்டமான பகுதியை இறக்கி விட்டாச்சு. மற்றபடி காட்டில் நடந்து வர்றதான் பொறுமையாக நடந்து வராங்க. நம்ம போயிட்டு இப்போ சாப்பிடுவோம். மதிய சாப்பாடு சாம்பார், ரசம், பொரியல் சூப்பராக இருக்கும். வாங்க திரும்ப நம்ம அதிரமலை பேஸ் கேம்புக்கே வந்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் பேர் ஏறிட்டு இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. தெரியுதா? இந்த மலையில் தான் நம்ம ஏறிட்டு இறங்கியிருக்கோம். நாங்கள் போய் சாப்பிடுவோம். இந்த பக்கம் வாங்க. சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு தொக்கு, முட்டைக்கோசு, இது ஊறுகாய். சூப்பர் சாப்பாடு. ஏற்கனவே வேலுமணி சார் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. கார்த்தி ப்ரோ ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிடுங்க ப்ரோ. நைட்டு சாப்பாடு கஞ்சி, பச்சைப்பயிறு, அப்பளம், சூப்பரான சாப்பாடு. நம்ம மக்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சாப்பிடுங்க, நல்லா அருமையாக இருக்குது. மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து அகத்தியர் மலையில் அதிரமலை பேஸ் கேம்பில் 3வது நாள். மணி 5:30 ஆச்சு. பிளாக் டீ வச்சுட்டாங்க. நாங்கள் போய் குடிக்க போகிறோம். காலை வணக்கம். 5:30க்கே கூட்டத்தை பாருங்கள் நம்ம மக்கள்லாம். அண்ணே குட் மார்னிங். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம்டா மாப்பிள்ள, காரைக்குடியில இருந்து. அண்ணே குட் மார்னிங். ஐயா எப்படி இருந்துச்சு? உடம்பு நல்லா இருக்கா? பத்தியலா மணி 5:30 தான் ஆகுது. 2 பேரும் இருந்துச்சு. டீ குடிச்சிட்டு முடிச்சிட்டிய? டீயே குடிக்காதவங்க இங்க வந்து டீயை குடிச்சு ஊத்துறோம். வேற வழி இல்லைல்ல. டீ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படியே பழகிடுங்க. பால் நல்லது இல்லை. பால் போட்டு குடிக்கணும். பால் குடிக்காம இப்படியே பழகிடுங்க. சூப்பர். இன்னும் அப்படியே சுகரையும் கட் பண்ணிடுங்க, இன்னும் சூப்பர். ஆனால் சுகர் தான் நமக்கு கெடுதல். இந்த ரிஃபைன்டு சுகர் தான். வணக்கம். வணக்கம் வணக்கம். சீக்கிரம் முடிய தான் கவலையா இருக்கு. டீயா? ட்ரிப்பா? அடுத்தடுத்து நம்ம வந்துகிட்டு தானே இருக்க போறோம். ட்ரிப்பு முடிய போகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு சார். முடிஞ்சிருச்சு. நட்சத்திரம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. வணக்கம். நாளைக்கு போய் தமிழ்நாட்டில் போயிட்டு கட்டாச்சு. அண்ணே என்ன மண்டையில் தண்ணி தெளிச்சுட்டு வந்திருக்கீங்க? குளிச்சிட்டீங்களா? சரி சரி சரி. ஒரு டீ, 2 டீ, 3 டீ, 3வது டீ ஓடிக்கிட்டு இருக்கு. குரூப்பாக குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அகத்தியர் மலைக்கு நீங்கள் தனியாக வந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு டீம் கிடச்சிருவாங்க. என்ன புது புது நண்பர்கள். என்னண்ணே கரெக்ட் தானே? யாருமே முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் பாருங்க, என்னமோ 10,000 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். பிரபஞ்சத்துல பிறந்த எல்லாருமே ஒரு முறையாவது இந்த அகத்தியர் கூடத்துக்கு வந்து அகத்தியரை தரிசனம் பண்ணுங்க. நல்லதா ஒரு இடத்துக்கு வரணும், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ன்றவங்க தயவு செய்து வந்து இந்த இடத்துல சந்தோஷமா இருங்க. முதல் விஷயம், இந்த இடத்துல நம்ம வந்து போன் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நெட்வொர்க் கிடைக்காது. இறைவனை பார்க்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தா போதும், எல்லாருமே தரிசனம் பண்ணுங்க. இதான் நம்ம அதிரமலை பேஸ் கேம்பு. அதிரமலை பேஸ் கேம்புக்கு பின்னாடி இப்படி ஒரு வழி போகும். இப்படியே போனால் அந்த இடத்துல ஆறு இருக்குது. இங்கே பாருங்களேன். இங்கேருந்து நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை காமிக்க போகிறேன். இந்த மலையில் தான் நம்ம ஏறிட்டு இறங்கணும். நேற்று பாருங்கள், இப்படியே போய் இங்கே போகணும். அந்த உச்சியில் தான் அகத்தியர் இருக்கார். சரியா? இந்த பாறையிலேயே அகத்தியரோட ஒரு ரூபம் தெரியுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். சரியா? அவரோட கண், வாயெலாம் இருக்குது. தாடி பெருசாக கீழே தொங்குது.
இது ஃபுல்லாமே அவரோட ரூபம் தான். இந்த மலையே அகத்தியரை காட்சி கொடுக்குது. இதை நீங்கள் வந்து அகத்தியர் மலைக்கு வந்தால் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. இந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள், இந்த இருக்க அவங்களே இந்த ஹார்ட்டின் ஒரு பாதி ஹார்ட்டின் ஷேப் தெரியுதா, இது வந்து அவரோட முகம். இது அவரோட 2 கண், இது வாய், இது தாடி. சரியா, இந்த இருக்கு பாருங்க தாடி. இது ஃபுல்லாக அவரோட பெரிய அகண்ட வெள்ளை தாடி. சரியா, பின்னாடி ஃபுல்லாக அவரோட கேசம், மேலே வந்து அவரோட கொண்டை சிரசு. அவரோட ரூபம் சூப்பராக தெரியுது பாருங்க. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ அவர் முகம் சூப்பராக தெரியும். இந்த இடத்துல இந்த பாதி ஹார்ட்டின் ஷேப் மாதிரி இருக்கும், அதில் வந்து அவரோட முகம் நடுவில் இருக்கும். கையில் வந்து கமண்டலத்தையும் இன்னொரு கையில் வந்து தண்டத்தையும் வச்சுருக்க மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு உருவம் தெரியுது. அகத்தியர் மலை நீங்கள் எத்தனை பேர் வந்திருந்தாலும் இந்த ரூபத்தை பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அவரோட முகம் தெரியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல உட்காந்து தியானிக்கிற மாதிரி ஒரு ரூபம் இந்த தெரியுது பாருங்கள். இந்த பெரிய மலை சிகரம் இங்கே தான் அவரோட ரூபம் தெரியுது. வந்தால் மறக்காமல் பாருங்கள். சரியா, நம்ம பேஸ் கேம்ப் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே இருந்து பார்த்தாலே இங்கே தெரியும். உங்கள் எல்லாத்துக்கும் அகத்தியரோட தரிசனம் வந்து மலைக்கு போனால் மட்டும் இல்லை, இந்த இடத்துலையே கிடச்சிரும். சரியா, அவரோட அனுமதியெலாம் வர முடியாது. அவரோட நேரடி பார்வையில் அவர் பிக் பாஸ். சரியா, ஒளியவும் முடியாது, ஓடவும் முடியாது, அந்த இருக்கார். ஆனால் அங்கே உட்காந்து அவர் தியானிக்கிற கோலம் தான். சரியா, ரொம்ப அமைதியாக தியானிக்கிற கோலமாக தான் இருக்குது. 7 மணி ஆச்சு. அதிரமலை பேஸ் கேம்ப்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பார்த்த அகத்தியருக்கு ஒரு அரோகரா போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம டீம் பாருங்கள் கிளம்பியாச்சு. அது என்னென்னா, நாங்கள் ஏன் 7 மணிக்கு கிளம்புறோம்னா ரொம்ப பேர் மெதுவாக நடப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு முன்னாடி போயிட்டோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக வர்றவங்க பின்னாடியே வந்துடுவாங்க. சரியா, கரெக்டாக 7 மணிக்கு கிளம்புறோம். எத்தனை மணிக்கு போய் சேர்றோம் பார்ப்போம். நம்மளுக்கு வந்து வண்டி வந்து போனக்காடு அந்த புதிய ஹோட்டலுக்கு பக்கத்தில் 1:30க்கெலாம் வந்துடும் வண்டி. நம்மளோட வண்டி 30 பேருக்கு வண்டி சொல்லியிருக்கோம்ல, அந்த வண்டி. மலை இறங்க ஆரம்பிப்போம் வாங்க. சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஒரு அருமையான வியூ பாருங்க. இப்படி இறங்கிருங்க. இப்படி வந்துருங்க மாமா. அவ்வளோதான், செங்குத்தான பகுதியெல்லாம் கடந்து வந்தாச்சு. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்து இந்த புல்மேட்டு பாதையில் நிற்கிறோம். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அதான் அகத்தியர் இருக்கிற அகத்தியர் மலையோட உச்சி. அந்த மேகக்கூட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதான் இங்கே தெரியுது பாருங்கள், அதான் அகத்தியர் மலை டாப்பு. எப்போ பார்த்தாலும் அந்த மலையை சுற்றி மட்டும் காந்த மாதிரி மேகக்கூட்டங்கள் சூழ்ந்தே தான் இருக்குது. அவருக்கு வந்து கொடை பிடிச்ச மாதிரியே இருக்குது பாருங்களேன். நான் வந்து உங்களுக்கு அந்த பாறையில் அகத்தியரோட உருவம் அமர்ந்த கோலம் காமிச்சேன் பாருங்கள். அதை வந்து அவருக்கு மேலே வந்து ஒரு நாகமோ ஏதோ ஒன்று கொடை பிடிச்ச மாதிரியவே எப்போ பார்த்தாலும் இந்த மேகங்கள் சூழ்ந்த நிலையில் தான் இருக்கும். சரியா, மதியம் பார்க்க முடியாது, மற்றபடி ஒரு 3 மணிக்கு மேலேயும் இப்போ வந்து ஒரு 9-10 மணி வரையும் அந்த மேகக்கூட்டங்களை பார்க்கலாம். இந்த புல்மேட்டை இறங்கிட்டோம்னா அகத்தியர் மலை உச்சி தெரியாது. இதுதான் லாஸ்ட் வியூ. நீங்கள் இப்போ பார்க்குறது தொட்டா சுருங்கி பாருங்கள். அட்டைப்பூச்சியோட கொடுக்குறேடா. அட்டைப்பூச்சியா சுருங்கிருச்சா? இந்த பூ இருக்குது பாருங்கள், இது காலை நேரம்னால பூ வந்து நல்லா பூத்துருக்கு. இதை சாப்பிட்லாம். சரியா, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நீர் இருக்கும், கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அட்டையார் கேம்ப் வந்தாச்சு பாருங்கள். ஆமாம் பாருங்கள், இவரே பாம்பு இவ்வளோ ஒல்லியாக யாராவது பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பாம்பு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். போக மாட்டேங்குது, தள்ளி விடலாமா? இல்லை போயிடும் என்னதான் பண்ணுங்க? போதும் இது என்ன பாம்பு? முன்னாடி போகிறீங்க. இப்போ நம்ம இருக்கிறது வாழப்பயண்டி ஆறு.
நம்ம மக்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்துனே பார்த்து ப்ரோ வழுக்கும். இந்த காடு ஃபுல்லாக ஒரு சவுண்டு கேட்குதா? அந்த பூச்சி கத்துதுல, அந்த பூச்சி எந்த பூச்சின்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இதான் அந்த பூச்சி. இது வந்து வெறும் கூடு தான். இந்த பூச்சியிலேருந்து வேறு பூச்சியாக உருவம் எடுத்துருச்சு. சரியா பாருங்களேன், இது சும்மா கூடு தான். பாருங்கள், தட்டி விட்டா கீழே விழுகும் பாருங்க. இப்போ வந்து நம்ம கரமணியாரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ லாத்தி மொட்டாவை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். விநாயகர் கோயில் இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்துலேயே மாமரம் இருக்குது. ஒரு கம்பு விட்டேன், விழுந்துருச்சு. நல்லா இனிப்பாக இருக்குது. செக் போஸ்ட் வந்தாச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். எல்லாரும் மிளகு, இந்த தேன், கொடம்புளி, அப்புறம் இவர் ஒரு தேன், எல்லாரும் யார் வந்து லண்டனுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஜாமான் ஆகிட்டு 3 சண்டை விடுவாங்கன்னு சொல்லி என்னென்னு சார் வாங்கியிருக்கீங்க? தேனு, சந்தனக்கட்டை, அதுக்கப்புறம் காப்பி. சூப்பர். மிளகு வாங்கினீங்க? மிளகு இங்கே கடை போட்டிருந்தாங்க, வனஸ்ரீன்னு இங்கே கடை போடுவாங்க. அதே காலி பண்ணிட்டாங்க நம்ம டீம். வெறும் 29 பேர் தான் கடை முடிஞ்சு காலி. நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன், அடுக்கி வச்சுருந்தாக்க ஒன்றத்தையும் காணும். இந்த மாதிரி நம்ம டிக்கெட் கொடுத்துருப்போம். அதில் வந்து இவ்வளோ பிளாஸ்டிக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்போம் அமௌண்ட்டு. அதை ஃபுல்லாக நம்ம ரிட்டர்ன் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். சரியா வந்து 6 பிளாஸ்டிக், சரியா 6 பிளாஸ்டிக்கு 200 ரூபா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதை இங்கே கொடுத்துட்டு சார்ட்ட காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த ரேக் ஃபுல்லாக வந்து க்ரீன் டீ, தேன் எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே முடிஞ்சு. இருக்கிறது வந்து 2 யானை தான். கடைசியாக எனக்கு மட்டும் ஒரே ஒரு ரெட் சாண்டல் கிடச்சிருக்கு பாருங்க. இது வந்து 50 ரூபா. ஐயாவும் அம்மாவும் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, வேற லெவலு. சூப்பர். அம்மா சூப்பராக முடிச்சிட்டாங்க. நம்ம டீமோட 2 பேர் வந்தாங்க. ஒரு பேர் காரைக்குடி டீம் போயிட்டாங்க, ஆவடி டீம் வந்துட்டாங்க. நீங்கள் எப்பயும் ட்ரக்கிங் வர்ற ஆள். ஐயா வந்து விடாப்படியா மாத்திரை போட்டு அகத்தியரை பார்த்துட்டாரு பாருங்க. ரொம்ப சந்தோஷம். பெரிய விஷயம், பெரிய விஷயம். வரமாட்டேன் ஐயா, பெரிய விஷயம்ங்க ஐயா. உங்களால் எது முடியாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இனிமேல் முடியும். என்ன முடிச்சு விட்டிய ஜோலியை. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், எல்லாமே முடியும். டாடா, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இந்த அகத்தியர் மலை போனக்காடு செக் போஸ்ட்டை நம்ம தான் பூட்டிட்டு கிளம்புறோம். சரியா, கடையும் முடிச்சு விட்டாங்க. இப்போ தான் எல்லாருமே 100 பேருமே வெளியே வந்துட்டாங்க. ஓகேவா, எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் தான் போகிறோம். நம்ம தான் லாஸ்ட்டு போனி. செக் போஸ்ட்டில் இருந்து புதிய ஹோட்டலுக்கு போகிறோம். புதிய ஹோட்டலில் சாப்பாடு சொல்லியிருக்கோம். சாப்பிட்டுட்டு நம்ம வண்டி வந்து நேரம் நிற்கும். 1:30 வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்படியே வண்டியில் ஏறி திருவனந்தபுரம் போய் எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்றி விட்டுற வேண்டியதான். வந்து புதிய ஹோட்டலுக்கு வந்தாச்சு. புதிய ஹோட்டலுக்கு வந்துட்டு பயங்கரமான சாப்பாடு. சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல், அட்டகாசம் போட்டு எல்லாரும் பாருங்க சாப்பிட்டு இருக்கோம். அப்படியே சுற்றிக்கோங்க. பெலாக்கூட்டு பொரியல் உங்களே பாருங்க. நம்ம வண்டி நிற்கிது பாருங்க. மொத்தம் வந்து 29 பேர். அண்ணன் பாருங்க, இவர் தான் நம்ம குலசாமி டிரைவர். சரியா, இவர் வண்டியில் தான் போகிறோம். இவர் பேர் வந்து ஸ்ரீஜித் அண்ணன். சரியா, ஸ்ரீஜித் அண்ணன் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. ஆமாம், இவர் தான் வேலுமணி. கிளம்பிட்டோம் பாருங்க, திருவனந்தபுரத்தை நோக்கி கிளம்பிட்டோம். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க.